ஐத்தல நீரை கனி அப்பும் மூடவல் பொறி கப்பிய கரிமுகன் தட்டிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமன வினை கடித்தேரும் மதியம் வைத்திடும் மகன் மகன் மற்றொரு தீரள் பொய்ய யானை மத்தள வயிறனை புத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவே தமிழடுவினம் உட்படுகிறன் உட்பட எழுதியோனே முப்புறம் எரிசைதாட்சிவன் ஒரு ரதம் அச்சது கொடுக்கிறது அருதீரா துயரது கொடு துப்பிரமணி படும் அப்புணம் அதனிடை ஆகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணவனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் சிந்தாகுலமானவை தீத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர் போன்று பொழித்த குமலியர் போன்களல் போற்றி ஆளுமிதை கல்விதப்பில் அணிந்த வீரான் அணி போற்றி பாடி திருநாவலூர் அண்டண்டர் பதம் போற்றி ஊழிபடி திருவாரூர் போற்றி போதமொரு சூதமணி புகண்ட காந்த புகழ் கடலில் படிந்ததன் கொள்ளதான மேதகுவன் புனரருந்தி வையமுய்ய வையதியர் பிறவி என்னும் வெம்மை தீர தாதவில் பூம்பொழில் காஞ்சி குவற்றில் ஏறி சரதி அமுதினை நிகர் செல் அமிழதான காதல் மழை பொழிந்த அருட்கொண்டலான கட்சியப்பணியின் பாகம் உச்சி எல்லாம் வல்ல சிவகாமியம்பாள் ஸ்ரீ வள்ளல் வைத்தியநாசாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து கந்தபுராணத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவர்களும் குருவர்களும் அடியார்களும் அதன் அடிப்படையில் நாம் எப்பொழுதுமே சாமியை பற்றி முருகப்பெருமானை பற்றி சிந்தித்து தான் நாம் சொல்லுவோம். அருணிநாத பெருமான் கூறுகின்றார், வானோ புனல் பார் கடல் மாறுதமோ யானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ ஒரு லாவது சண்முகனே என்று அனுபூதியில் மிக அருமையாக கூறுகின்றார் நமது அன்னைநாதர். இறைவன் பஞ்சபூதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். வானத்துக்கு அப்பாற்பட்டவர். வானம் எவ்வளவுன்னா அது ஸ்பேஸ் இடைவெளி கொடுத்துட்டே இருக்கும். வானத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் எவ்வளோ நாளும் போங்க, அது இடம் கொடுத்துட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. இதுக்கு எல்லையில்லாமல் போனாலும் ஆனாலும் அதுக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவுக்கும் அப்பால் இருப்பார் சாமி. அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்கான் அம்மானாய் சொல்கிறாங்க. அது மாதிரி சாமி வானம், புனல்னா தண்ணீராகும். அதாவது இருநிலனாய் தீயாகி நீயுமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருண்டைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி அப்படின்பாரு அப்பர் சொல்லி. அப்படி எல்லாவற்றையும் இறைவன் கடந்து இருக்கின்ற பெருமான். அதைத்தான் வானோ புனல் பார் கடல் மாறுதமோ ஞானோ தயமோ நவில் நான் மறையோ, இப்படி பஞ்சபூதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாகவும் எல்லையில்லாத பேராற்றல் உடையவனாகவும் இருக்கக்கூடிய பெருமான். ஞானோ தயமோ நவில் நான் மறையோ அப்படிங்கும்போது அவர் வந்து சாமி வந்து இந்த புறப்பொருட்கள்லாம் அகப்படாது. புறப்பொருள்லாம் இந்த என்னென்ன பொருள்களெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்குறோமோ அந்த கண்ணால் பார்க்குற பொருள்களெல்லாம் கலந்துருப்பார் சாமி. கலந்துருப்பார், அவற்றையெல்லாம் கடந்து இருப்பார். அதனால தான் நம்ம அவரை கடவுள் என்று சொல்கிறோம். அப்படி எல்லாவற்றையும் கடந்து இருக்கின்ற பெருமான் ஞானோ தயமோ நவில் நான் மறையோ, மறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். மறைகள்னா வேதம்னு அர்த்தம். அதை அறம்பொருள் இன்பம் வீடு என்றும் அதை இருக்கியாசும் சாமம் அதர்வனம் என்கின்ற நான்கு வேதங்களையும் இறைவன் கடந்து. ஏன்னா வேதத்தை அருள் செய்தது யாருன்னா சாமி தான் அருள். ஏற்கனவே நம்ம ஒரு பாட்டில் பார்த்தோம். என்ன பாட்டுன்னு சொல்லுங்க பார்ப்போம். மங்கையர் கரசி வளவர்கோன் பாவை வரிவடை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கு அழல் ஒருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருள்களும். அந்த வேதத்தை அருள் செய்த பெருமான் சிவபெருமான். அப்படி வேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஏன்னா அவர் அருள் செய்தவரே அவர் அப்போ அதற்கு அப்பாற்பட்டு தானே இருப்பார். அப்படி நான் மறையோ ஞானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ. வாங்க சொல்லலாம். சரி, அவன் வந்து எப்படின்னா அசுத்தமாயா போனம் காலம் ஏதி கலை வித்தை அராகம் குருடன்
என்கின்ற அந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து இருக்கின்ற பெருமான். அதுதான் ஞானம் அப்படின்னாரு. மனமோ அப்படின்னா அந்த கரணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த இந்த தத்துவங்கள் எல்லாம் கடந்தவர் சிவபெருமான். எப்படின்னா தத்துவங்களை கடந்தவர், பஞ்சபூதங்களை கடந்தவர், ரெண்டாவது வேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். எப்படி சொல்றாரு பாருங்க. அதை வந்து இந்த இடத்துல அழகா சொல்றாரு. இப்படி இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட இறைவன் யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ. அருணாத பெருமான ஆண்டு கொண்ட இடம் எது அப்படின்னா திரு அண்ணாமலை. அங்கே யாருன்னா 2 பேர் போனாங்க. ஒருத்தர் முடியை நோக்கி போனார், ஒருத்தர் அடியை நோக்கி போனார். 2 பேராலையும் ஏன் பார்க்க முடியல அப்படின்னா அவர்கள் செருக்கினால் பார்க்க முடியவில்லை. அப்படி அவர்கள் காணாத ஒரு இடத்த சாமி என்ன பண்ணாரா அவருக்கு காட்டினார். அவங்க காண முடியாத இடத்துல இவர் என்னை ஆண்ட இடம் தானோ ஒரு லாபத்து சண்முகனே அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவங்க காணாத இடத்துல போய் என்னைய வந்து காட்சி கொடுத்தாயே பெருமானே அப்படின்னு சொல்லி அவர் அருணைநாத பெருமான் என்னை ஆண்ட இடம் தானோ. அவர் அண்ணாமலை தான் ஆட்கொண்டாரு. அருணைநாதர் அண்ணாமலை ஆட்கொண்டாரா அந்த இதை எடுத்து சொல்றாரு. என்னை ஆண்ட இடம் தானோ ஒரு லாவது சண்முகனே. இது எல்லாவற்றையும் கடந்திருக்கின்ற பெருமான், உண்மை பொருளாக இருக்கக்கூடிய பெருமான். அவன் யார் என்று சொன்னால் 6 முகமாக திகழ்கின்ற முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றாரு. 6 முகம்னா சண்முகன். சண்முகன்னா 6 முகன் அர்த்தம். சண்முகன் அப்படி எப்படி சண்முகன்? இப்போ பஞ்சாட்சரம்னா 5, சடாச்சரம் அப்படின்னா 6. பஞ்சாட்சரம் சிவபெருமானுக்கு, சடாச்சரம் முருகப்பெருமானுக்கு. இவருக்கு 5 மந்திரம், அவருக்கு 6 எழுத்து மந்திரம். உடனே அப்போ முருகர் தானே பெருசு அப்படின்னு நாம சொல்லக்கூடாது. அப்போ என்னன்னா 2 பேருமே ஒரே ஆள்னு நினைக்கிறோம். 5 முகமாக விளங்குகின்ற சிவபெருமானும் 6 முகமாக தோன்றுகின்ற முருகப்பெருமானும் ஒரே ஆள் தான். அவர் தான் இவராக வந்தார். அது அந்த கந்தபுராணத்தில் ஏற்கனவே ஒரு பாடல் நம்ம சொன்னோம். தனக்குத்தானே மகனாகிய தத்துவன் தனக்குத்தானே குருவுமாகி தனக்குத்தானே தத்துவம் கேட்டல்னு ஒரு பாட்டை சொன்னோம். அதே மாதிரி சாமி என்ன பண்ணாரு, தனக்குத்தானே மகனாக ஆகிக்கொண்டார். இப்போ நம்ம சின்ன பிள்ளைகள் எப்படி இருந்தோம்? குட்டி குழந்தையா இருந்தோம். இப்போ வளர்ந்த பருவத்தில் இருக்கோம். அதுக்காக குட்டி குழந்தைய இருந்தது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஃபோட்டோவை பார்த்துட்டு இது நான் கிடையாதுங்க பக்கத்து வீட்டாளு அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம ஃபோட்டோவை பார்த்துட்டு அது யாரு? நம்ம தானே. அப்போ அந்த குழந்தையா இருப்பதும் நம்ம தான். இப்போ வளர்ந்துருக்கின்ற பருவத்திலேயே நம்ம அதை தான் சாமி குழந்தை பருவமாகிய தொல்லை திருமுகமாக. இப்போ நமக்கு தொல்லை திருமுகம் வந்து நமக்கு குழந்தையா இருக்கிற வடிவம். சிவபெருமானுக்கு குழந்தை பருவம் தொல்லை முகம் எப்படின்னா முருகப்பெருமானுடைய முகம். புந்திக்குள் இட செய்யற்க புதல்வனை தருதுன்னா அந்திக்குள் நிகழ்மை அண்ணல் அறிஞராயோர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டார் அப்படின்னு கந்தபுராணத்தில் சொல்வார். இனிமேல் அந்த பதில பார்க்க போகிறோம். இந்த பாடலாம் நம்ம வரப்போம். அப்படி தொல்லை திருமுகமாக அந்த குழந்தை பருவமாக சாமி இருக்கின்ற கோலத்துக்கு தான் முருகப்பெருமான் என்று சண்முகனாக விளங்குகின்றார். அப்படி அருணைநாத பெருமான் முருகப்பெருமானை பற்றி மிக அருமையாக அந்த இடத்துக்கு. ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா வான்கெட்டு மாறுதம் வாய்ந்து அழல் நீர் மண்கெடினும் தான் கெட்டதிற்கு சளிப்பொறியா தன்மை இருக்கு. ஊன்கெட்டு உணர்வு கெட்டு உயிர் கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா வாடு கல்யாணம் கொட்டவனோ அப்படிங்கிறாரு. நாமெல்லாம் எப்படின்னா ஒரு எல்லைக்குள்ளே இருப்போம். இறைவன் வந்து அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டிருப்பாரு. வான்கெட்டு எல்லாமே ஒரு காலத்தில் இருந்து கெட்டு போயிருமா. வான்கெட்டு வானம், மண், அது மண் நிறம் மாறிடுது, மண்ணுடைய வாசனை மாறிடுது. மண்க்கு அது கூட ஒரு வேளை கெட்டாலும் கெட்டுரும். ஆனால் சிவபெருமான் எப்பயுமே தன் நிலையிலிருந்து மாறாமல் இருப்பார். வான்கெட்டு மாறுதம் வாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சளிப்பறியா தன்மை. நமக்கு எந்த ஒரு இதை பார்த்தாலும் ஒரு தடவைக்கு மேலே ஒரு ஒரு தியேட்டருக்கு போகிறோம், ஒரு படத்தை பார்க்குறோம். 2வது தடவை போனால் அடுத்து சளிப்பு வந்துடும். சரி, ஒரு பொருளை சாப்பிட்றோம், 2வது அதே பொருளை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு சளிப்பு வந்தது. எதையுமே நமக்கு வந்து சலிப்பு வந்துடும். ஆனால் இறைவனுக்கு அப்படி இல்லை, சலிப்பே வராது. சாமி தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மை இருக்கு. அவர் பிறகு கொடுக்கறதுக்கு சலிக்கவே மாட்டாங்க. நான்முகனாகிய பிரம்மாவுக்கு சலிப்பு வந்துருச்சான் பிறகு கொடுக்கறதுக்கு. நீ எத்தனை தடடா என் முன்னாடி வந்து நிற்ப அப்படின்னு அவருக்கு சலிப்பு வருதான். யார் சொல்கிறா? அருணைநாதர் சொல்கிறாரு. எந்த பாட்டில் அப்படின்னா நம்ம கடுகொடு நரியும் எரிபுவி மழலி கமலும் மிகவும் அயர்வானார் அப்படின்பாரு அருணைநாதர். அந்த எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம் கழுகொடு நரியும் எரிபுவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார்.
கமலன்னா யார்? நான்முகனாக வழங்கக்கூடிய பிரம்மா. அவருக்கு நமக்கு பிறவி கொடுத்து 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 அவருக்கு மிகப்பெரிய சலிப்பு வந்துருச்சான். உனக்கு எத்தனை தடவை தான் பிறவி கொடுத்து மறுபடியும் தப்பு செஞ்சுட்டு வந்து என் முன்னாடி வந்து நிற்கியே அப்படின்னு அவருக்கு ஒரு சலிப்பு வந்துருந்தான். போடா, நீ ஒரே தப்பு செஞ்சு என் முன்னாடி வந்து நில்லு போ அப்படின்னு அவனுக்கு ஒரு அலுப்பு வந்துருந்தான். ஆனால் சாமிக்கு சலிப்பே வராது. ஏன் அப்படின்னா இந்த உயிர்களை எப்படியாவது திருத்த வேண்டும் என்பது சிவபெருமானுடைய மிகப்பெரிய நோக்கம். நம்ம எத்தனை தப்பு செஞ்சாலும் சாமி மன்னிச்சு விடுறாருல்ல, மன்னிக்க மாட்டாரா? அவர் மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் என்ன கதியாகவே நமக்கே தெரியாது. ஏன்னா அவ்வளவு தவறு. 6 கோடி மாயாசக்திகள் தந்த மாயைகள் தொடங்கின அப்படிவாரு மனைவியாசன். ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ வினை செய்வோம் நமக்கே தெரியாது. அவ்வளோ வினைகள் செய்வோமா, கண்ணை மூடி முடிக்கலாம், அவ்வளவு வினைகள் செய்வோமா. அதெல்லாம் என்னைக்கு நம்ம அந்த வினைகளை நம்ம எப்போ நீக்க முடியும் அப்படின்னா இறைவனை போய் நாம் சரணாகதி அடைந்தால் தான் அந்த இதை நீக்க முடியுமே தவிர வேறு எதுலேயுமே நம்மளால் நீக்கவே. அப்படி நம்ம எல்லாத்தையும் நம்ம நீக்கணும் அப்படின்னா இறைவனை போய் நம்ம என்ன செய்யணும்? இம்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கிடந்து அருள்வதி நீ எனக்கு பிடிச்சிடும். மாணிக்க செல்வன் சொன்னார், சாமி பெருமானி நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மெய்யாய செல்வத்தை புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யாய் கருதி கிடக்கின்றேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆறுயிரே என் அம்பளவா என்றவன் தன் செய்யாறு மலரடிக்கே சென்றுதாய் கொத்தும்பி அப்படின்பாரு மாணிக்காசன். நான் இந்த வந்து பொய்யாய செல்வம், இந்த உலகத்தில் உள்ள செல்வம்னா அதுலேயே நான் அழுந்தி போய் கிடைக்கேன். அதை சம்பாதிக்கிறதுலேயே புரியா இருக்கேன், அதை சேர்த்து வச்சு என்ன செய்யணுங்கிற அதிலேயே புரியா இருக்கேன். பொய்யாய செல்வத்தையே புக்கு அழுந்தி செல்வம் இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை, எல்லாருக்கும் இருக்கணும். அந்த செல்வத்தை கொண்டு அதில் அழுந்தக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அந்த செல்வத்தில் அழுந்திடக்கூடாது. அது என்ன செய்யணும்? தக்க இடத்துல அதை வந்து செலவழிக்கணும். அடியார்களுக்கு அள்ளி கொடுக்கணும், எளியவர்களுக்கு அள்ளி கொடுக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த தான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அந்த செல்வத்தின் பயன் ஈதல் அப்படின்பாரு ஒரே வார்த்தையில். யார்? நமது திருவள்ளுவர் சொல்றாரு, செல்வத்தின் பயன் ஈதல். ஈதல் இசைப்பட வாதல் அதுவல்ல ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்பாரு திருவள்ளுவர். அதனால ஈதல் செல்வத்தின் பயன் பிறருக்கு கொடுப்பது. தானே வச்சுக்கிட்டே நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா சேர்ற பேங்கில் டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 1 கோடி 10 கோடி ஆயிரும். எப்பயுமே பணம் சேர்க்குறவங்களுக்கு 5 கோடி 10 கோடி ஆகணும் தான் என்ன இருக்குங்கிற அதில் 1 பைசா கூட செலவழிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இருக்கும் அவங்களுக்கு. அதை வந்து 5 லட்சத்தை எப்படி 10 லட்சம் ஆக்குறது, 10 லட்சத்தை எப்படி 20 லட்சமாக மாற்றுறது, இதுவே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, அதுலேருந்து மீளவே முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அதை தக்க இடத்துல அதை எடுத்து ரெண்டாவது நிறைய சேர்த்து வச்சுட்டு என்ன செய்வாங்க, அது கூட இறப்பு வந்துடும். இவர் இவ்வளவு செலவு சேர்த்து வைக்க உடனே இவருக்கு இறப்பு வந்துடும். அதுக்கப்புறம் அத்தனை செலவும் சேர்த்து வச்சுட்டு போட்டுட்டு போயிடுவார். அவர் அனுபவிக்க மாட்டார். புரியுது? எத்தனை பேர் நம்ம கண்ணால் பார்க்குறோம், இவ்வளோ கோடி செல்வம் நீங்கள் பொசுக்குன்னு போயிட்டாரியா, இவர் நேற்று வரைக்கும் நல்லா தான் ஏன் பேசிக்கிட்டு இருந்தார், இப்போ இப்படி போயிட்டாரு, இவ்வளோ செல்வத்தையும் எப்படியா இவர் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு. அவளை அடித்து சம்பாதிச்சு என்ன செய்ய கடைசி. அப்போ இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அதை தானம் தர்மம் செய்து பழக வேண்டும். அதுக்காக கடன் வாங்கிலாம் செய்யணும்னு கிடையாது. நம்ம இருப்பதை கொண்டு தர்மம் செய்யணும். நீங்கள் எனக்கு 10 ரூபா சம்பாதிக்கணும், ஒரு 2 ரூபா இல்லை 1 ரூபா எடுத்து நம்ம செலவு பண்ணணும். 4 பேருக்கு தர்மம் செய்யணும். வறியவர் வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் தர்மம். நாமளே போய் ஒரு அடியார் உயர்ந்தவர்களுக்கு கொடுப்பது தானம், வறியவர்களுக்கு கொடுப்பது தர்மம். தர்மத்துக்கும் தானத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? அதான். அப்படி இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு காஞ்சி மாநகர சிறப்பை பற்றி பார்க்க போறோம். திருநகரப்படலாம். மாவுலகு எங்கும் மலர்த்தடமாக தாவரு சீர்குனை தண்ட நாடே மேவிய கஞ்சமதா அதில் மேவும் தேவினை ஒத்தது சீர்பெரு காஞ்சி. இந்த இது எங்கே நடக்குது அப்படின்னா காஞ்சி மாநகரத்தில் தான். நகரம் நாடு இங்கே வந்து நம்ம தொண்டை நாடை பற்றி பார்ப்பதுனால இவர் காஞ்சிபுரத்தில் இருந்த காரணத்தினால கச்சிப்ப சிவாச்சாரியர் எங்கே இருந்தார்? காஞ்சி மாநகரத்தில் குமரக்கோட்டம் என்கின்ற தளத்தில் அவர் அர்ச்சகராக இருந்தார். அப்படிப்பட்ட அந்த அவர் இருக்கக்கூடிய அந்த நகரத்தை பற்றி சொல்கிறாரு. மாவுலகுனா பெரிய உலகு, பெரிய உலகு முழுவதும் ஒரு தாமரை குளம் போன்றது. அந்த உலகெல்லாம் ஒரு தாமரை குளத்துக்கு ஒப்பிடுறாரு. இந்த காஞ்சி மாநகரத்தை எப்படி சொல்றாரு பாருங்க, தாமரை குளத்துக்காகவும் மாசற்ற புகழை உடைய தொண்டை மண்டலமே அந்த குளத்தில் தோன்றிய தாமரையாகவும். அது வந்து உலகமே தாமரை போல, அதில் இந்த தாமரை வந்து எது போல? தொண்டை மண்டலம். இந்த தொண்டை நாடு வந்து அதில் தாமரை போல, அக்குளத்தில் தோன்றிய தாமரை போல சிறப்பு மிகுந்த காஞ்சி நகரம் தாமரையில் வீட்டிருக்கக்கூடிய பிரம்மா போலயம். இப்போ உலகம் தாமரை குளம்,
அதில் இருக்கக்கூடிய தொண்டை மண்டலம் தாமரை, அதில் வீட்டில் இருக்கக்கூடிய பிரம்மா அந்த காஞ்சி மாநகரம். அப்படி அந்த காஞ்சி நகரத்தை எப்படி எப்படி பாருங்க. கஞ்சம்னா கஞ்ச மலர்னா இது தாமரை மலர்னு அர்த்தம். அந்த தாமரை மலர் வீட்டில் இருக்கக்கூடிய பிரம்மாவை தேவினை ஒத்தது சீர்வரு காஞ்சி. அப்படிப்பட்ட ஒரு தலம் காஞ்சி மாநகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டாவது இந்த காஞ்சி மாநகரத்தை பற்றி சேக்கிழார் பெருமான் என்ன சொல்வார் அப்படின்னா, பெரிய புராணத்தில் அழகாக சொல்லுவார். காஞ்சி மாநகரம் அவ்வளவு முக்கியமான ஒரு தலம். ஒரு முறை சிவபெருமான் என்ன பண்ணார், அம்பாள்கிட்ட உபதேசம் பண்ணிக்கிட்டே இருந்தார். நல்ல கதையை கலங்க. அம்பாள்கிட்ட சாமி இரவு முழுவதும் உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். செஞ்சுக்கிட்டு இருக்கவும் உடனே சாமி இவ்வளவு ஆகமங்கள் அருளுகின்றீர்களே அப்படின்னு அம்பாள் வந்து சாமிகிட்ட கேட்டாங்க. இத்தனை கோடி ஆகமங்களை அருளுறீங்க, இதில் உங்களுக்கு எது சாமி பிடிச்சதுன்னு சொல்லி யார் கேட்டாங்கன்னா அம்பாள் கேட்க, உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரா, தேவி நமக்கு பிடித்தது சிவபூஜையே அப்படின்னா, என் நிலாகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்புவது விரும்பும் உண்மையாவது, அது உண்மைன்ற உண்மை பூசனை. இந்த உலகத்தில் பிறந்தா கண்டிப்பாக சிவபூஜை உண்மையாவது பூசனையே. எண்ணில் ஆகமம்னா எண்ணற்ற ஆகமங்கள். அதை சிவபெருமான் என்ன பண்ணியிருக்கார், நமக்காக 100 கோடி ஆகமங்களாக சுருக்கி, அதை 28 கோடி ஆகமங்களாக சுருக்கி, அதையும் சுருக்கி 28 ஆகமாக கொடுத்துருக்காரு. நம்ம இதையே நம்மளால் படிக்க முடியல, கோடி எங்கே கூடி நம்ம படிக்க. அப்போ எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே என்று உரைத்தருட அன்னலார் தம்மை அர்ச்சனை புரிய ஆதரித்து அழைத்தால் பெண்ணின் நல்லவளோடும் பெருந்தவ கொழுந்து அப்படி சேக்கிழார் சாமி சொல்றாரு. இப்படி சாமி அம்பாள் வந்து கேட்க, உடனே சாமி சொன்னாரா, நமக்கு உண்மையாவது பூசனையே என்று உரைத்து அருள அம்பாள்கிட்ட சொல்ல, உடனே அந்த சிவபூஜையை அடியன் செய்ய வேண்டும் என்று அம்பாள் வந்து சிவபெருமான்ட்ட கேட்டார். உடனே அம்பாள் சாமி என்ன பண்ணாராம், உபதேசம் செய்து, உடனே நீ காஞ்சி தென் திசை ரொம்ப சிறந்த ஒரு தலம், அந்த தென் திசையிலும் காஞ்சி மாநகரம் நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு தலம், அங்கே போய் நீ சிவபூஜை செய்வாயாக என்று சொல்லி அம்பாளை வந்து இங்கே 32 அறங்கள் வளர்த்து இங்கே சிவபூஜை செய்ய சொல்லி சாமி என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அனுப்பிச்சுடுறாரு. எங்கேருந்து, கைலாயத்துலேருந்து. அங்கே அம்மா நேராக வராங்க. வந்து இங்கே வந்து பார்த்தா சிவலிங்கமே இல்லை. சாமி போய் சிவபூஜை பண்ண சொல்லிட்டாரு. இங்கே சிவலிங்கம் இருந்தால் தான் சிவபூஜை பண்ண முடியும், அங்கே சிவலிங்கமே இல்லை. ஸோ மகேஸ்வரத்தை சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். வேலையை சரி சரி அப்படி பிடிச்சிருமா? அந்த கோணத்தில் நிறைய விஷயம் டெய்லி விடாமல் கலந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து நமக்கு நிறைய உணர்த்துவார் சாமி. நீங்கள் பதில் சொல்லல. வந்து வர்றாங்க, நேராக பூலோகத்துக்கு வராங்க, காஞ்சி மாநகரத்துக்கு வராங்க. வந்ததும் அப்படியே சுற்றி பார்க்காங்க, சிவலிங்கம் இல்லை. அங்கே பதுமன் என்கின்ற 8 நாகங்களில் பெரிய ஒரு பதுமன் என்கின்ற நாகன் வந்து ஒருத்தர் இருக்கான். அவர் வந்து தான் இடம் கொடுக்காரு. இங்கே வந்து அம்பாளை பார்த்து இங்கே வந்து தங்குங்கள் என்று சொல்லி உடனே அங்கே அம்பாள் வந்து என்ன செய்கிறாங்க, வந்து தங்குறாங்க. தங்குனதும் உடனே அப்பையும் சிவபெருமான் வந்து அங்கே தங்கி இருக்காங்க. எங்கடா சிவலிங்கம் இருக்குன்னு பார்க்குறாங்க, இல்லவே இல்லை. உடனே அந்த நேரத்தில் அம்பாள் என்ன செய்தார்களாம், 5 எழுத்தை ஓதினாங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 5 எழுத்தை ஓதுனா சிவபெருமான் அங்கே வந்துடுவார். 5 எழுத்தை கையில் எண்ணி ஓதுனாங்கன்னா உடனே அந்த மனம் ஒன்றுற இடத்துல சிவபெருமான் விளங்கி தோன்றுவார். உடனே அங்கே உள்ள ஒரு மாமரத்துக்கு கீழே சிவலிங்கம் இருந்ததான். இப்போ அந்த புராணத்தில் வரும்போது வரும், மாமரத்து கீழே சுவாமி சிவலிங்கம். உடனே அம்பாள் அதை பார்த்து உடனே என்ன செஞ்சாங்க, வேண்டிய திரவியங்களை எல்லாம் தேட வேண்டும் என்று சொல்லி உடனே பூக்கடலாம் போய் பறிக்க போனாங்க. பாருங்க, அம்பாலே பூவை பறித்து தான் சாமிக்கு சாத்துறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பூவை எங்கடா விலைக்கு கிடைக்கும், பறிக்கிறதுக்கெல்லாம் இங்கே டைமில் 10 ரூபாய்க்கு வாங்கினோமா, கொண்டு போய் கோயிலில் கொடுத்தோமா, போய்கிட்டே இருக்கணும் அப்படிம்பாங்க. எவ்வளோதான் நம்ம ஒரு மலர்னாலும் என்ன செய்யணும், பறித்து 9 முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராய் பறித்து மலர் கூட வந்துமை ஏத்துதும் பணிந்து நாமடியும் சிறப்பிலி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் ஒருவர் ஞான சம்பந்தம். அப்போ எதனால ஒரு மலர்னாலும் சாமி கோயிலுக்கு வரும்போது அப்படிங்கிறப்பல ஒரு 2 மலரை பறித்து சாமி சாத்திங்க முடிஞ்சு போச்சு. உடனே சிவன் எழுதிவார், கஜத்தில் எழுதிடுவார், இந்த உயிர் வந்து இன்னைக்கு வந்து பூப்பணி செய்தது. சிலவர் ஒரு 1000 மாலை போட்டு இந்தாங்க சாமி சாத்துங்க,
சிவபெருமான் அதே கணக்கு தான் அவரும் எழுதுவார். 1000 மாலை போட்டாலும் அதே கணக்கு தான், 2 மலரை பறித்து கொடுத்தாலும் அவர் கணக்கு ஒரே கணக்கு தான். ஆனால் என்று நீங்கள் செய்கிற செயலுடைய நோக்கத்தை அறிந்து தான் சிவபெருமான் பலனை கொடுப்பாரே தவிர, நான் 5 மணி நேரம் மாலை கட்டினேங்க, காய் வேலையை தாழ முடியலங்க, 4 பேர்த்து இதை சொல்ல வர செய்கிறது. புரியுதா அவங்களுக்கு? நம்ம செய்கிற செயலை யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கும் சிவபெருமானுக்கும் தொடரும், மற்ற யாருக்கும் தொடரும். இப்போ உங்கள் புகழை எடுத்து 4 பேருக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இத்தனை மாலை கட்டினேங்க, உடனே அவர் வைப்பார், புலமாலை கட்டுறாரா அப்படிம்பாரு. அவர் கூட அப்போ தான் போடுவாரே வரைய, நமக்கும் அவருக்கும் ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. நம்ம எத்தனை மாலை கட்டியிருக்கோம்னு இறைவனுக்கு தெரியும். ஆனால் அதிகமாக கட்டணும். ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் 5 எழுத்தை சொல்லியே கட்ட 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 ஒவ்வொரு மந்திரத்துக்கும் உங்களுக்கு பலன்கள் கூடிக்கிட்டே இருக்கும். அதனால் 1 மலை தான் பறித்து வைக்க சொல்லியிருக்காங்க சொற்பொழிவில் அப்படின்னு சொல்லிட்டு 1 மலை பறித்து கொண்டு போய் வைக்கக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவு அதை பறிக்கும் போது கை தேயணுமா, அப்படி பூ பறிக்கணுமா அப்போஸ்தலன் சொல்றாரு, கை தேயணும், அந்த அளவுக்கு பூ பறிச்சுக்கிட்டே இருக்கணும். கையினால் 4 மலர் தொழுது தூவி, கையெல்லாம் தேய 4 மலர் தொழுது தூவி, முன் பணிந்து எட்டும் தொண்டரெல்லாம் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரானார்க்கே அப்படிங்கிறார். சகமல்லால் கோயில் இல்லை, தாளல்லால் துணையும் இல்லை, நகமெல்லாம் தேய கையால் 4 மலர் தொழுது தூவி, முகமெல்லாம் கண்ணீர் மல்க. அந்த பூ பறிக்கும் போது அப்படி கண்ணீர் மல்குமா அடியார்களுக்கு. பெருமாள் இந்த பணியை அடியனுக்கு செய்ய வச்சிருக்காரே அப்படின்னு சொல்லி முகமெல்லாம் கண்ணீர் மல்க, முன் பணிந்து ஏற்றும் தொண்டரெல்லாம் அகமல்லால் கோயில் இல்லை ஐயனாருக்கே. அப்படி யார் ஒருவர் அப்படி கண்ணில் கண்ணீர் வர பூ பறித்து சாமி கொடுக்கிறார்களோ அவர் அகத்தில் என்ன செய்வாராம் சிவபெருமான், நீங்கவே மாட்டார். அகமல்லால் கோயிலை ஐயன் ஐயாரானார் அப்போ சாமி சொல்கிறார். அப்படி அம்பாள் என்ன செய்கிறாங்க, அப்படியே பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து சிவலிங்கத்தில் வந்து வழிபாடு செய்யும். அப்படி வழிபாடு செய்யும்போது சுவாமி வந்து உடனே அவருக்கு அம்பாளுக்கு காட்சி கொடுத்து, உனக்கு என்ன வர வேண்டும் கேள்வி அப்படின்றது அம்பாள் வந்து கேட்டாங்கன்னா, இந்த பூஜை எப்பொழுதும் நிலை பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டாங்க. சிவபூஜை எப்பயுமே தொடர்ந்து நிலை பெற்று அது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன தேவி இப்படி சொல்லி விட்டாய் அப்படின்னாரு சிவபெருமான். எப்போதுமே இந்த தளத்தில் சிவபூஜை நிலை பெற்றே இருக்கும் அப்படின்னாராம். காஞ்சிபுரத்துக்கு போனால் எப்பயுமே சிவபூஜை நிகழ்ந்து கொண்டே இருக்கும். 2வது வரம் என்ன கேட்டாங்க, சாமி இந்த தளத்தில் எப்பொழுதும் அந்த அறங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று கேட்டாங்க. அதில் தான் 32 அறங்கள் அம்பாள் வந்து வளர்த்து காஞ்சிபுரத்தில் எடுத்து சிவபூஜை பண்ணாங்க. அறங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து நடக்க வேண்டும். இப்படி எல்லாம் வரம் கேட்டாங்க அம்பாள் கேட்க உடனே சிவபெருமான் அதை தொடர்ந்து கொடுத்தாங்க. கொடுத்து 2 நாளிகை நெல்லை கொடுத்தாரா சிவபெருமான். 2 நாளி நெல்லை கொடுத்து அதை அம்பாள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த உலகத்தையே வயலாகவும் கடலையே ஏரியாகவும், கலப்பை வச்சிருப்பாரு, கலப்பை யார் வச்சிருப்பா, பலராமன் வச்சிருப்பாரா, அந்த கலப்பையே உழுது அதை வச்சு எத்தனையோ கோடி நெல்லை வச்சு இந்த உலகத்தையெல்லாம் உலக உயிர்களுக்கெல்லாம் யார் கொடுக்கா, அம்பாள் தான் கொடுக்குறாங்க. நம்ம இப்போ வயிறார சாப்பிட்றோமே அதெல்லாம் யாரும் கொடுக்கா, உண்மை கொடுக்க தான் நம்ம என்ன செய்கிறோம், அவங்க யார்கிட்ட வாங்கி கொடுக்காங்க அப்படின்னா சிவபெருமானிடம் வாங்கி எல்லா உலக உயிர்களுக்கெல்லாம் அம்பாள் கொடுக்கின்றனர். அதனால தான் நடராஜ பெருமான் பக்கத்தில் யார் இருக்கா, சிவகாமின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிவத்தை காண்பிப்பவள் சிவகாமி. சிவத்தை காண்பிப்பவள் அவ தான் காமிக்க முடியும், வேற யாருமே காமிக்க முடியாது, நம்மளால காண முடியாது. அதனால தான் நடராஜ இந்த வட்டம் பார்த்தீங்க, நீ சொன்னீங்கல்ல நடராஜ பெருமான் திருப்பி வைக்கணும்னு, திரும்பி தான் இருக்கும், நேராக இருக்கும். ஏன் திரும்பி இருக்கணும்னா இந்த உயிரானது இறைவனிடம் நேராக என்ன செய்ய முடியாது, அதனுடைய இதை நுகர முடியாது. அந்த சுத்த பேரின்ப பிளம்பை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, நேரடியாக நுகர முடியாது என்பதற்காக அம்பாள் வாங்கி இந்த உலக உயிர்களுக்கு ஊட்டுகின்றார். இப்போ பாபநாசத்தில் கரண்ட் இருக்கா, அதை டைரெக்டாக கொண்டு வந்து டீப் லைட்டில் சொல்லணுங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், டீப் லைட்டு வெடிச்சிடும், தாங்க முடியாது. அது போல தான் உயிர்கள். புரியுது அவங்களுக்கு? நேரடியாக நம்ம சிவருமான அந்த அந்த இதுக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியாது. அந்த டிரான்ஸ்ஃபார்முக்கு முன்னாடி அப்போ என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் கொடுத்து என்ன செய்கிறாங்க, இங்கே வந்து டீப் லைட்டு கடைசி முடுக்கொண்டு ஒரு வயரில் தான். அதுபோல் சாமி அம்பாளிடம் இருந்து வாங்கி ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து என்ன செய்கிறாங்க, அந்த உலக உயிர்களுக்கு அம்பாள் தான் எல்லாமே செய்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாநகரம் காஞ்சி மாநகரம். அம்பாள் வந்து 32 அறங்கள் வளர்த்து உலக உயிர்களுக்கெல்லாம் உணவு ஊட்டக்கூடிய தலம் காஞ்சிபுரம். இப்படிப்பட்ட திருக்குறிப்பு தொண்டராயெல்லாம் இங்கே தான் அவதாரம் செய்கிறார். இது நிறைய ஒரு சிறப்புகள்லாம் காஞ்சி மாநகரத்துக்கு உண்டு.
ரெண்டாவது அந்த காஞ்சி நகரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேற்று சொன்ன பார்த்தீங்களா வேளாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். திரு ஆலங்காட்டு பக்கத்தில் பழையனூர் என்கின்ற ஒரு தலம். அங்கே ஒரு வணிகர் என்ன பண்ணால் தன் பரத்தையோடே தொடர்பு கொண்டது. பரத்தை என்ன புரியுது அவங்களுக்கு, விடைமகளிரோடே தொடர்பு கொண்டதுனால மனைவி அதை கண்டிக்க இப்படிலாம் போகக்கூடாதுன்னு அவன் மீறி போக உடனே ரொம்ப கண்டிக்கிறா அப்படின்னு சொல்லி அவரை தனியாக கூட்டு போய் கொண்டுட்டான். யார் அந்த வணிகன் புரியுது அவங்களுக்கு. அப்படி கொண்டதும் அவன் என்ன செய்யறா, பேயாக மாறிக்கின்றான். அதாவது நீதி நான் சொன்ன பார்த்தீங்களா, பேயாக மாறி அவன் என்ன செய்யறா, தொடர்ந்து அவனை வந்து துன்புறுத்த வரான். உடனே இவன் ஒரு மாயாவாதியை போய் பார்த்து அவன் வந்து ஒரு மாய வாழை ஒன்று கொடுக்குறான். அந்த மாய வாழை வச்சுக்கிட்டே கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கான். இந்த மாய வாழை வச்சு நம்மளை இது பண்ணுறானே ஒரு நெருங்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்ச்சி பண்ணுறா. அந்த நீலி சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய வேளாளர்கள்ட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி என்னுடைய கணவர் வந்து என் பக்கத்தில் வந்து நல்ல ஒரு மாதிரி நடிக்கா, என் கணவனார் வந்து என் கூட வந்து சேர்ந்து வாழ மாட்டேங்காரு, இந்த குழந்தை வேற ஒன்று இருக்குன்னு சொல்லி ஒரு குழந்தை வேற காமிக்கிறான். யார் அந்த நீலிங்கிற. உடனே அவன் சொல்கிறான், இல்லைங்க இதை நீ சூழ்ச்சி பண்ணி கொல்ல பார்க்குறான், நான் இவ்வளோ வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே என்னம்மா ஒரு கையில் குழந்தை வேற இருக்குது, குழந்தை இருந்தால் யாருமே நம்பிடுவாங்க, குழந்தை இல்லைன்னா கூட பரவாயில்ல, குழந்தை இருந்தால் நம்பிடுவாங்க. அவன் எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் வேளாளர்கள் என்ன பண்ணாங்க, 70 பேர் வேளாளர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நீ ஒரு நாள் அவங்க கூட இருந்து பாருப்பா, இந்த மண்டபத்தில் தங்கு, நாளைக்கு நான் தீர்ப்பை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னதும் அந்த ஒரு நாளுக்குள்ளே என்னை கொண்டுருவாங்க, நான் என்னை வந்து விடாதீங்க அப்படின்னா. இல்லைங்க இந்த குழந்தை வேணா கூட்டு பாருங்க அப்படின்னு இந்த குழந்தை நேராக போய் அவர் அப்பான்னு சொல்லுது. அப்போ சொன்னது உடனே கண்டிப்பாக இவங்க வந்து ரொம்ப நம்பிடுறாங்க. அந்த வேளாளர்களும் என்ன செய்கிறாங்க, நம்பிடுறாங்க. எப்பா அப்படி ஏதாவது உன் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் 70 பேர் என்ன செய்கிறோம், இந்த நெருப்பில் வீழ்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுமே இவன் என்ன செய்தா, எங்க அந்த வாழை வாங்கிருங்க அப்படின்பா. அவன் கையில் மாயா வாழை வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அந்த வாழை வாங்கிருங்க, இல்லைன்னா இரவு கொண்டாலும் கொண்டு போட்டுருவாருங்க அப்படின்னு நடிக்கிறான். நடித்தது உடனே அந்த மாய வாழையும் வாங்கிறாங்க. இதை வாங்கினா என்னையே கொண்டுருவா அப்படிங்கிறான். நம்ப மாட்டேங்கிறாங்க. உடனே மாய வாழை வாங்கினது இரவு இருந்தாங்க. மறுநாள் அவன் நினைத்த காரியத்தையும் முடித்தார். யார் அந்த நீலி என்பவள் அவனை கொண்டான். உடனே அந்த வேளாளர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, நம்ம தீர்ப்பு மாற்றி சொல்லிட்டோமே அப்படின்னு வாய்மை காக்க வேண்டும் என்பதற்காக சொன்ன சொல் மாறாமல் 70 பேரும் தீக்குளித்தார். அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய பழையனூர் என்கின்ற ஒரு திரு ஆலங்காட்டு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளியிலே இருக்கு. ஞானசம்பந்த பெருமான் அப்படியே பாடல் பாடிட்டே வந்தார். அங்கே ஆலங்காட்டில் அம்மையார் இருக்கின்ற தலம், அவங்க காலால் மிதிக்கு அஞ்சு தலையால் நடந்த இடம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள கோயிலுக்குள்ளே போகாமல் இந்த பழையனூர் என்கின்ற தலத்தில் இருந்து பதிகம் பாடினார் ஞானசம்பந்த பெருமான். அம்மையார் மிதிச்ச தடம், அவங்க பணி செஞ்ச இடம், அந்த இடத்துல போய் நம்ம காலை பதிக்கவா அப்படின்னு பழையனூர்ல இருந்து திருப்பதிகம் பாடினார் ஞானசம்பந்த. அப்படி ஒரு தலம், அங்கே தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. இதெல்லாம் எல்லாம் தொண்டை மண்டலத்தில் காஞ்சி மாநகரத்தை சுற்றி தான் எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு நகரம் காஞ்சி. அதை சொல்றாரு. அடுத்த பாட்டு சொல்றாரு, பூம் கமலத்துறை புங்கவன் மாயோன் பாங்குரை தேவர் பல்லாண்டு இசைபாட ஓங்கிய புள்ளினம் ஊத்து அவன் உறவாய் ஆங்கவர் மேவும் 60 தாமை தங்கியிருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பக்கத்தில் தேவர்கள் தான் பல்லாண்டு வாழன்னு வாழ்த்துவாங்க. பிரம்மாவையும் விஷ்ணுவையும் தேவர்கள்லாம் பல்லாண்டு வாழ அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. அப்படி வாழ்த்தும் போது வாழ்கிற வாழ்த்த முறையே அன்னம் கருடன் ஆகிய பறவைகளில் ஏறி காஞ்சிக்கு வந்தனர். கருடன் யாருக்குரிய வாகனம், விஷ்ணுக்குரிய. அன்னம் பிரம்மாவுக்குரிய வாகனம். இது வந்து என்ன செய்யுதான், பறவைகள் எது காஞ்சிக்கு வருதான், கருடனும் இதுவும் காஞ்சிக்கு வருதான். எப்படி அந்த பிரம்மா விஷ்ணுவுக்கும் வாகனமாக இருக்கோ அது வந்து காஞ்சிக்கு வருது. யாவது அப்படி வர்றது காஞ்சி பிரம்மன் வசிக்கும் சத்தியலோகமாகும். காஞ்சி மாநகரம் எப்படி இருக்கான், சத்தியலோகமாகவும் விளங்குது, திருமால் இருக்கக்கூடிய வைகுண்டமாகவும் விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி இந்த காஞ்சி மாநகரத்தை சொல்றாரு. அதனால காஞ்சி மாநகரத்துக்கு அன்னமும் அந்த கருடனும் வருகின்ற அந்த அழகை கண்டு இது சத்தியலோகமாகவும் இது வைகுண்டமாகவும் இருக்கின்ற தலம் காஞ்சி மாநகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கடுத்த பாடல் சொல்றாரு, இன்னியல் தேதரும் இந்திரன் முதலா மன்னிய வானவர் மன்றுளர் யாரும் துண்ணிர ஆயிடை சூழ்ந்து உரை செயலாய் பொன்னகர் என்று புகழ்ந்திடலாமே. அடுத்து சொல்றாரு, இந்த தலம் வந்து இந்திரன் முதலாகிய மன்னிய வானவர், இந்திரன் தேவர்கள் போன்ற இருந்த முனிவர்கள் முதலிய பிறரும் அக்காஞ்சியில் நெருங்கி சூழ்ந்திருந்தனர். எல்லாருமே அந்த காஞ்சி மாநகரத்தை சூழ்ந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த காஞ்சி நகரம் எப்படிப்பட்டதான், சொற்குலோகம் போல திகழ்ந்துதான். எல்லா தேவர்களும் இங்கே வந்த காரணத்தினால அனைவரும் வந்து இங்கே வந்து வழிபாடு, எல்லா தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் எங்கே வந்து தரிசனம் பண்ணுறாங்கன்னா
இந்த காஞ்சி மாநகரத்தில் வந்து வழிபாடு செய்கின்ற காரணத்தினால இது சொர்க்கலோகம் போன்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நாம் போகக்கூடிய பொன்னகர் அப்படின்னா என்ன ஊர்னா சொர்க்கலோகம்னு அர்த்தம். ஆஹா, சொர்க்கலோகத்தினா போனால் சுகமாக இருக்கலாம் அப்படின்னு நமக்கு நினைப்பு வரும். அங்கே போனால் மறுபடியும் எங்கே வரணும்? உலகத்துக்கு கண்டிப்பாக வரணும். அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஒரே ஒரு உலகத்துக்கு போனால் தான் திரும்பி வரமாட்டோம். எங்கே? சிவலோகத்துக்கு போனோம்னா தான் நம்ம திரும்பி வரமாட்டோம். மற்ற எந்த லோகத்துக்கு போனாலும் மறுபடியும் இங்கே வந்து தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. நீங்கள் சிவனடியாராக இருக்கீங்க, எங்கள் லோகத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. பிரம்மா வருவார், எங்கள் சத்தியலோகத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவார். நீங்கள் மிகப்பெரிய சிவனடியாராம், எங்கள் லோகத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு கூப்பிடுவார். விஷ்ணு வந்து கூப்பிடுவார், வைகுண்டத்துக்கு வாங்க அப்படின்னு. யார் கூப்பிட்டாலும் நம்ம எங்கே போகணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய இடம் சிவலோகம் மட்டுமே. மற்ற எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம இங்கே, ஏன்னா ஒரு காலத்தில் ஊழிக்காலத்தில் அவர்களே சிவபெருமான் உடுக்குவார். அப்போ நாமளும் அது என்ன செய்வோம்? அங்கே போயிட்டோம்னா ஒளி மறுபடியும் பிறவிக்கு வந்து விடுவோம். அப்படிப்பட்ட ஒரு தலம் எதுனாரு? கிண்ணறர் சித்தர் கெளித நிகர் இல்லவர் தம்பதி போலும் பன்னக வேந்தர் பராயினர் உறவால் அன்னவர் தம்பதி ஆகியதன்றே. இது ரொம்ப முக்கியமான என்ன? கிண்ணறர்கள் சித்தர்கள் அங்கே நெருங்கி இருந்த காரணத்தினால் காஞ்சி நிகரட்ட அவருடைய நகரங்கள் போல இருந்ததான். கிண்ணறர்கள் சித்தர்கள்லாம் எங்கே இருப்பாங்கன்னா இது தேவலோகத்தில் இருப்பாங்க. கிண்ணறர்கள் வித்யாதரர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வாசிக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இந்த காஞ்சியில் வந்து எப்பயுமே வந்து தங்கியிருப்பாங்க நகரங்கள் போல். அப்படிப்பட்ட அவங்களாம் வந்து இருந்த காரணத்தினால இது நிகரற்றதாக இருக்கான். ரெண்டாவது நாகராஜாக்கள் மற்றும் நாகர்கள்லாம் இங்கே வந்து வழிபாடு செய்கிற காரணத்தினால இது நாகலோகமாகவும் விளங்குகின்றதான். என்ன பார்த்தோம்? திருமால் இருக்கக்கூடிய சத்தியலோகமாகவும், அடுத்து விஷ்ணுலோகமாக இருக்கக்கூடிய வைகுண்டமாகவும் இருந்துச்சுன்னா, அடுத்து வந்து சொர்க்கலோகமாக இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ வந்து நாகலோகமாகவும் இருக்கான். நாகலோகம் எங்கே இருக்கும் அப்படின்னா பாதாள உலகத்தில் இருக்கும். இந்த நரகங்கிறாங்கல்ல, பாதாள உலகம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதிகமாக நாகங்களாக இருப்பாங்க. நாகலோகம் அங்கே நாகம் தான் இருக்கும். நாகம் தான் வசிக்கும், வேறு எதுவுமே இருக்காது. நாம் எப்படி இப்படி மனிதர்கள்லாம் எப்படி அண்ணன் தம்பி இதுன்னு இருக்கோமோ அதுபோல் அங்கே அந்த பாதாள உலகத்தில் நாகங்கள்லாம் அதிகமாக இருக்கும். அப்படி தான் இவர் வந்தார். நம்ம பதஞ்சலி முனிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பதஞ்சலி முனிவர் நம்ம ஆதிசேடனாக இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விஷ்ணுவுக்கு இப்படி வாகனமாக இதாக இருந்தார். உடனே இவர் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே மகிழ்ந்து இருந்தார். நமது நாராயணன் அப்படி படுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு துயில் கொண்டு இருக்கும்போது உடனே அப்படியே சிரித்தார். சாமியுடைய அந்த ஆனந்த நடனத்தை கண்டு அப்படியே மெய் சிரிச்சுக்கிட்டு இருந்தார். உடனே சாமி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்களே, பின்னாடி ஆதிசேடனாக இருக்கக்கூடிய ஒரு என்ன செஞ்சார்? சாமி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னது. உடனே சாமியுடைய அந்த ஆனந்த நடனத்தை கண்டு நான் மெய் செலுத்து போனேன் அப்படின்னாரு. உடனே அதை பார்த்தது இவர் கண்ணிலேருந்து கண்ணீர் இருந்துச்சு. யாருக்கு? பதஞ்சலி முனிவருக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் இருந்துச்சு. உடனே இப்போ நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ மிகப்பெரிய சிவனடியார், அதனால் நீ என்ன செய்ய, நீ இங்கே ஏன்கிட்ட இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுன்னாரு பெருமாள். நீ ஏன்கிட்ட இருக்க வேண்டிய ஆள், நீ வந்து சாமியை போய் தவம் செய்வாயாக, கைலாயத்தில் போய் நீ தவம் செய்ய சிவபெருமானோட உபதேசம் செய்வார்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டார். அதுக்கப்புறம் அவர் தம்பி தான் அவருக்கு ஆதிசேடனாக வருகின்றார். உடனே அவர் சாமி போய் என்ன பண்ணுறாரு? ஆதிசேடன் நேர கைலாய மலையில் போய் தவம் செய்கிறார். தவம் செஞ்சது சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, ஏற்கனவே நீ என்ன உனக்கு வர வேண்டும்னாரு. சாமி அந்த ஆனந்த நடனத்தை அடியேன் கண்டு காண வேண்டும் அப்படின்னாரு. கவலைப்படாதப்பா, அதை தக்க நேரத்தில் உனக்கு தரேன். ஆனால் உனக்கு முன்னாடி ஏற்கனவே தில்லையில் யார்? அவர் வியாக்கிரபாதன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான். நீ அவரோடு போய் நீயும் சேர்ந்து தவம் செய்வாயாக என்று சிவபெருமான் கட்டளை. உடனே அப்படியே சாமி நீ நேராக போகாத அப்படின்னாரு. சாமி என்ன சொன்னாரு? நீ நேரடியாக அப்படியே உலகத்துக்கு போயிடாதப்பா, நீ நாகலோக வழியாக போனாரு. பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய நாகலோக வழியே நீ தில்லையை போய் அடைவாயாக அப்படின்னாரு. இப்போ அதுக்காக தான் சொல்ல வந்தேன். நாகலோகம் ஏன் வந்ததுன்னா, அவர் நேரம் எங்கே போகிறாரு? நேராக பாதாள உலகத்தில் போய் நாகலோக வழியாக வெளியே வந்து அந்த தில்லையை வந்து அடைஞ்சாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே வியாக்கிரபாதம் தவம் செஞ்சுட்டு சிவபெருமான் சொன்னார் அப்படின்ட்டு உடனே போய் பாரு. சாமி உங்கள் பேர் வியாக்கிரபாதனா அப்படின்னாரு. ஆமாம், எப்படி சொன்னீங்க அப்படின்னாரு. கைலாயத்தில் சிவபெருமான் சொன்னார். இல்லது கைலாயத்தில் சிவபெருமான் என் பேரை கூட சொன்னாரா அப்படின்னாரா? அப்படி அழுதானா? சரி, வியாக்கிரபாதனே சொன்னாரா? மறுபடியும் கேட்டாராம், வியாக்கிரபாதனே சொன்னாரா சிவபெருமான் அப்படின்னாரு. உங்கள் பேர் வியாக்கிரபாதனே சொன்னார். நம்ம ரெண்டு பேரும் இங்கே வந்து தவம் செய்து கொண்டு இருக்க வேண்டுமா? தக்க நேரத்தில் வந்து சிவபெருமான் தை பூசம் அன்று மத்தியான வேளையில்
தைப்பூச நன்னாளில் மத்தியான வேளையில் வியாழக்கிழமை வந்து நமக்கு வந்து திருநடனத்தை காமிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே 2 பேரும் தவறு செஞ்ச இடம் தான் தில்லை. தில்லை மிகப்பெரிய ஒரு தலம். கோயில் என்று சொன்னாலே எது குறிக்கும் அப்படின்னா சிதம்பரத்தை தான். அதனால தான் வருஷத்துக்கு ஒருக்கா சிதம்பரம் போய் தரிசனம் செய்து விட்டு வர வேண்டும். தன்னுடைய குருநாதர் யார் உபதேசம் செய்கின்றார்களோ அந்த குருநாதரையும் சிதம்பரத்தையும் போய் என்ன செய்யணும், வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் தரிசனம் செய்யணும். மாதம் மாதம் போனால் சிறப்பு, தினமும் போனால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் அதுக்கு நம்ம வேலைகள் நிறைய இருக்குல்ல, நமக்கு தான் வேலைகள் நிறைய இருக்குல்ல. அப்போ வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம என்ன செய்யணும், போய் தளத்தை பார்க்கணும். சரி, அப்படிப்பட்ட ஒரு இடம். அப்படி அந்த நாகலோகமாகவும் விளங்குகின்றது எது, இந்த காஞ்சிமான். அடுத்து எண் திசை காவலர் யாவரும். எண் திசை காவலர் யாரு அப்படின்னா 8 திக்கு பாலகர்கள் வேறு. இப்போ அனுஷ்டானம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அனுஷ்டானம் பண்ணும்போது நீங்கள் 8 திக்கு பாலகர்கள் வந்து வணங்குவீங்களா? அனுஷ்டானம் பண்ணி முடிஞ்சதும் ஓம் இந்திர தேவாய நம எதிர்த்து வணங்கணும். 8 தேவருக்கு வணங்குறதுக்கு அதுக்கு உட்காரணும். சிவபூஜைக்கு உட்காரும்போது முதல்ல அனுஷ்டானம் முடிஞ்சதும் கிழக்க பார்த்து ஓம் இந்திர தேவாய நம, ஓம் அக்னி மூலம் இருக்கும், அக்னி தேவாய நம. அடுத்து யமன் இருப்பார், யம தேவாய நம. அப்புறம் நிருதி தேவாய நம, வருண தேவாய நம, வாயு தேவாய நம, குபேர தேவாய நம, ஈசானாய தேவாய நம. 8 திக்கு பாலகர்களை வழிபாடு செய்துவிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், அதுக்கப்புறம் உட்காந்து சிவபூஜை செய்ய அவர்களுக்கெல்லாம் வணக்கம் செலுத்தணும். நான் சிவபெருமானை மட்டும்தான் அங்கே கூடுவேன், இவங்களுக்கெல்லாம் நான் வணக்கம் இந்த மந்திரத்தை நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் யார் எழுதி வச்சிருக்காருன்னா சிவபெருமானே எழுதி வச்சிருக்காரு. இது அவங்களுக்கு சிவபூஜையில் என்னென்ன யாரெல்லாம் எழுந்தருள் பண்ணணும். இப்போ சிவன் கோயிலுக்கு உள்ளே போகிறீங்க, அங்கே எத்தனையோ சாமியெல்லாம் இருக்குது உள்ள. நான் சிவபெருமானை மட்டும்தான் கும்பிடுவேன், சுற்றி இருக்கிற ஆளை ஒருத்தரை கும்பிட மாட்டேன் அப்படின்னா போகக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் சிவகணங்கள். இது அவங்களுக்கு இப்போ நவகிரகங்கள் இருக்கு. நவகிரகங்கள் யாரு அப்படின்னா அவங்க சிவகணங்கள், சிவபெருமானுடைய கட்டளைப்படி இயங்குபவர்கள். அவர்களுக்கு வணக்கமாக செலுத்தணும். அவங்கள போய் என்ன செய்யணும், வணங்க வேண்டும். வழிபாடு என்பது சிவ வழிபாடு. ஆனால் வணக்கம் வந்து யாருக்குனாலும் நம்ம சொல்லலாம். வணக்கம் வந்து இப்போ எதுக்கு அவங்களாம் சிவபெருமான வழிபாடு செய்து தான் என்ன செஞ்சுருக்காங்க, தெய்வமாக ஆகியிருக்கின்றார்கள். 2வது சிவன் கோயிலில் வேறு யாராவது இருக்கு தகுதி இருக்கா? அவங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது. மற்ற எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் சிவன் கோயிலில் அந்த நவகிரகங்கள் வேறு யாரெல்லாம் இருக்காங்க, 63 நாயன்மார்கள் வேறு யார் இருக்கா, சனீச்சரன் இருக்காரு, அப்புறம் வீரபத்திரன் இருக்காரு, சனீச்சரன் இருக்காரு, சரஸ்வதி தேவி இருக்குது, லட்சுமி தேவி இருக்குது. எல்லாமே இவங்கெல்லாம் சிவகணங்கள். அவங்கள சிவகணங்களாக எண்ணி அவங்கள சிவாய நம என்று சொல்லி அவங்கள வணங்கணும். இது அவங்களுக்கு நான் சிவபெருமானை மட்டும் தான் வணங்குன்னு சொல்லி நிச்சயக்கூடாது. வணங்குறது வேற, வழிபாடு. சிவபெருமானை நம்ம நெஞ்சில் வச்சு பூசிக்கக்கூடிய கடவுள். கடவுள்னா சிவபெருமான் தான். மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு வணக்கத்தை நாம் செய்யணும். அப்படி 8 திக்கு பாலகர்கள் காவலர் எண் திசை காவலர் யாவரும் ஈண்ட பண்டு அவர் பெற்ற பதங்களை மானும் மண்டலமார் சுடர் மற்றைய உடலால் அண்டமும் ஆகியது அப்பதி என்றார். 8 திக்கு பாலகர் அனைவரும் சேர்ந்து வாழ்ந்த இங்கே வந்து வாழ்ந்துருக்காங்க. காஞ்சியில் வந்து அந்த 8 திக்கு பாலகர்களும் அவர்கள் சிவனிடம் தமக்காக பெற்றுக்கொண்ட இடங்களை போன்றது வான மண்டபத்தில் வாழும் சூரியனும் பிற கோள்களும் வந்திருந்தவையால் காஞ்சி அண்டமாக இங்கே வந்து சூரியன் பிற கோள்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து வழிபாடு செஞ்சுக்கிற அந்த காரணத்தினால இந்த காஞ்சி மாநகரம் பெரிய அண்டமாக திகழ்கின்றதாம். இப்போ ஒவ்வொரு அண்டத்துலேயும் எத்தனையோ கோடி உயிர்களெல்லாம் இருக்கும். அப்படி அந்த அண்டங்களே வந்து வழிபாடு செய்யக்கூடிய இடம் அப்படின்னா அது வந்து காஞ்சி எல்லாரும் வந்துட்டாலே அது வந்து ஒரு அண்டமாக மாறிவிடுது. அதனால இது வந்து அண்டமாக திகழ்கின்றது அப்படிங்கிறாரு. யார் சொல்றா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கந்தபுராணம், மறந்துடக்கூடாது. கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்தபுராணம். அப்படிதான் ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டேன். ஏற்கனவே ஒரு குரு கேட்டுட்டு திடீர்னு வேற புராணத்தை வாசகனூர் புராணம் அப்படின்ட்டாரு. இதில் சொல்லும் போது அதெல்லாம் ரொம்ப கவனமாக நம்ம அதுக்கு தான் உடல் எதுக்கு நம்ம கேட்குறோம் அப்படின்னா உங்களுடைய சிந்தனை வந்து வேறு எதுக்கும் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் உடலை உங்களுக்கு தெரியுதா புரியுதா அப்படின்னு கேட்குற காரணம் அதுதான். அப்படின்னா தான் திடீர்னு சிவா ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக திடீர்னு சிந்தனை கேட்டுகிட்டே இருப்போம். வீடை திறந்தானா முடியலண்ணா தெரியலையே, எப்போ சொற்பொழிவு எப்போ முடியுன்னு தெரியலையே. 1 மணி நேரம் இருக்காரு, இவர் இழுத்தாலும் இழுத்துருவார், 1.5 மணி நேரம் இழுத்தாலும் இழுத்துருவார். அதுக்குன்னு எப்படி உடல் எதிர்த்து போனாலும் ஏதாவது சொல்லுவாங்க. இருந்துகிட்டே இருக்கும், சிந்தனைகள் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். கச்சியப்ப முனிவர் அவர் கச்சியப்ப முனிவர் வேற, கச்சியப்ப சிவாச்சாரியர் வேற. விநாயக புராணத்தை ஏற்றியது கச்சியப்ப முனிவர்.
தவற போட்டிருக்காங்க. விநாயகர் புராணத்தை வந்து கச்சியப்ப முனிவர் வர அதுதான் எங்களுக்கு வந்து இவரு சிவாச்சாரியார் இருந்த காரணத்தினால சிவாச்சாரியார் அதெல்லாம் பார்த்து படிக்கக்கூடாது. ஆன்மீக நூலெல்லாம் படிக்கக்கூடாது. நமக்கு உண்மையான நூல் சைவ நூலா இருக்கணும். மற்ற நூலெல்லாம் படிக்கக்கூடாது. சைவ நூலாக இருக்கணும். அதுவும் நம்ம சைவ மெய்ஞானிகள் யார் எழுதியிருக்காங்களோ அவங்க இதாக பார்த்து வாங்கி படிக்கணும். நம்ம சிலர் நான் அடின்னு வந்து திருவாசகத்துக்கு விளக்க ஒரு இதில் எடுத்து பார்த்தேன். சிவானந்தன் போட்டிருக்கு. அது முழு முதல் பொருள் நாராயணன் போட்டிருக்கு. அதில் சிவபெருமான் நூலை போய் அவர் நாராயணன் போட்டிருக்காரு. அவர் நாராயணன் பக்தர் வந்து எழுதியிருக்காரு திருவாசகத்துக்கு. போய் நீங்கள் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, லைப்ரரியில் இருக்கு. இன்னொன்று என்ன, அவர் சொன்னாலும் நாராயணன் சிவபெருமான் பேர் தான், அது வேற விஷயம். இருந்தாலும் அப்படின்னு பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, படிக்கிறவங்க அதனால எல்லா இதையும் படிக்கக்கூடாது. சைவ நூலுக்கு தகுந்த மாதிரி சைவ விஞ்ஞானிகள் யார் எழுதியிருக்காங்களோ அவங்க நூலாக எடுத்து நாம படிக்கணும். சரி, இப்படி யாவரும் எழுதிய திறனால் ஒப்பன போல் உரைத்திரல் ஒப்போ அப்பதியே அதனுக்கு இணைய அன்றி செப்புரி அறி தாழ் பிற சீர்கடு காஞ்சி. இவ்வாறு பிரம்மன் முதல எல்லாரும் வந்து சிறப்பித்த காரணத்தினால் காஞ்சி வந்து அப்பேற்பட்ட ஒரு சிறப்புடையது. காஞ்சிக்கு அக்காஞ்சியே ஒப்பானது. எதையும் எந்த தளத்தையும் இதோடு ஒப்பிட முடியாதான். அப்படிப்பட்ட ஒரு தளம் காஞ்சி அப்படின்னு. அப்பதியே அதனுக்கு இணை அப்படின்னாரு. அந்த காஞ்சியம்பதி அதுக்கே இணையானது. அதுக்கு இணை அதுதான் சொல்ல முடியும், வேற எந்த தளத்தையும் சொல்ல முடியாது அப்படின்னு. அல்லாமல் சிறப்பு மிகுந்த காஞ்சி பிற நகரங்களை ஓமையை கூற முடியாது. மற்ற நகரங்களை இதை ஓமையாக கூற முடியாது அப்படின்னு. மறை முதல்வர் தனி மாவின் நிழல்கீழ் உரைதரு காஞ்சி தன்னுள்கெல்லாம் தன் உலகமெல்லாம் பெரும் அமையன் ஆதியர் பெற்றிட அந்நாள் நிறுவிய தொல் நகரோ நிகராமே. காஞ்சியில் வந்து வேத முதலான சிவபெருமான் ஒப்பற்ற ஒரு மாமரத்தின் நீள வீற்றிருந்தார். மாவின் நிழலுக்கு இப்போதான் ஒரு கதை சொன்னோம். மாமரத்துக்கு கீழே தான் எது இருந்துச்சு, அதை வந்து வழிபாடு யார் செய்தா, உமையம்மையார் வந்து மாவின் நிழல் கீழ் உரைதரு காஞ்சி. அப்படி மாமரத்தில் வந்து சாமி சிவபெருமான் வந்து வீற்றிருந்தாரா. அந்நகருக்கு பிரம்மன் முதலிய தேவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அச்சிவன் படைத்த பழைய நகரங்களும் ஒப்பாகும். மற்ற நகரங்கள்லாம் சிவபெருமான் எத்தனையோ நகரங்கள்லாம் படைச்சிருக்காரு. ஆனால் இந்த காஞ்சி மரத்தில் இந்த மரத்துக்கு கீழே வந்து சிவபெருமானே வந்து வீட்டிருக்கின்ற காரணத்தினால மற்ற நகரங்கள்லாம் இந்த நகரத்தோடு ஒப்பிட முடியாது. பழைய நகரங்கள்லாம் இந்த நகரத்தோடு ஒப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேகத்தோல் ஊழியில் வேலைகள் எழும் தூயதன் எல்லை கலாவுர நிற்றல் ஆய பரஞ்சுடர் ஆங்குலதாயும் மாயைகள் சுற்றிய மண்ணீர் ஒக்கும். ஏன்னா இங்கே பூஜை கரெக்டாக 8 மணிக்கு முடிச்சிடுவோம். கரெக்டாக சரிதானே? 8 மணிக்கு தான் முடிச்சு சொல்லியிருக்கேன். 8 மணிக்கு பூஜைங்கன்னு சொல்லி பழமையான காலத்தில் 7 கடலும் உலகை விழுங்கினாலும் தூய்மையான காஞ்சியின் உள்ளே புகாமல் அதன் புறத்தே சூழ்ந்து நின்றன. எப்படி வந்து ஊழி காலத்தில் ஒரு தலம் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கும். எந்த தலம் சொல்லுங்க பார்ப்போம். சீர்காழி என்கின்ற தலம் மிதக்கும். அந்த தோணி, அதனால தான் அதுக்கு வந்து தோணிபுரம் என்று பெயர். தோணி போல மிதக்கின்ற காலத்தினால அதுக்கு தோணிபுரம் என்று பெயர். அதுபோல ஊழி காலத்தில் 7 கடலும் உலகை விழுங்கினாலும் எல்லாம் வந்து அந்த கடலையே வந்து விழுங்கினாலும் இந்த காஞ்சி என்பதை மட்டும் என்ன செய்யும், புறத்தே சூழ்ந்து நிற்குமா. இதுக்குள்ளே வந்து அந்த 7 கடலை வந்து இது வந்து சூழ முடியாதான் இந்த காஞ்சி மாநகரத்தை. அப்படிப்பட்ட ஒரு நகரம் காஞ்சி மாநகரம் சுற்றி நிற்குமா. இது எப்படி போய் இதை போய் சூழ, இதில் உள்ள இந்த நகரத்தை எப்படி போய் அழிக்கன்னு சொல்லி தள்ளியே நிற்குமா, புறத்தே நிற்குமா. எது 7 கடலும் இதை வந்து விழுக முடியாதான். அப்படி இருக்கின்ற காஞ்சி நகரம் தன் தன்மையை பரஞ்சோதியாக பரமசிவன் அங்கே இருக்க ஜீவன் மக்களை மயக்கும் மாயைகள் அப்பரஞ்சோதியை மயக்க முடியாமல் புறத்தே நீற்றல் போல குறிக்கிறது. எப்படி மாயைகள் வந்து யாரை ஒன்றும் செய்யாது, மாயை வந்து நம்மளை தாக்கும். சிவபெருமானை தாக்குமா? சிவபெருமான் ஒன்றும் செய்யாது. எது போல அப்படின்னா பாம்பு இருக்கு பார்த்தீங்களா, பாம்புகிட்ட என்ன இருக்கும், விஷம் இருக்கும். அது கொத்துனா பிறருக்கு என்ன ஆகும், தீங்கு. அதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுபோல சிவபெருமானை வந்து என்ன செய்ய முடியாது, மாயை வந்து தாக்க முடியாது. ஏன்னா மாயை உருவாக்குறது யாரு, சிவபெருமான். அவரை வந்து என்னத்தை எப்படி தாக்கும், அவர் மாயைக்கு வசப்படாதவர். நாம் மாயைக்கு மாயை மயக்கவும் செய்யும் என்று சித்தாந்தம். நம்ம ஒரு நிமிஷம் மாயை மயக்கிறோம், ஆனால் சிவபெருமான் மயக்க. ஏன்னா அவர் வந்து ஒரு குணம் வந்து என்ன குணம் அப்படின்னா எதையும் தன்வயத்தனாது, அவர் இயற்கை உணர்வினாது, இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருக்கிறது. நாம் ஒரு நிமிஷத்தில் பாசத்துக்கு அண்ணே தம்பி என்னை சாப்பிட்டீங்களானே, என்னை நல்லா இருக்கீங்களானே,
நாம் எப்படி பாசத்துக்கு ரொம்ப அடிமையாகிடுவோம். நம்மலாம் சாமி வந்து நம்ம கூட தான் இருப்பார், ஆனால் நம்ம ஆசாபாசங்களுக்கு அவர் அடிமை நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்பார். அது மாதிரி இன்ப துன்பம்னா நம்ம உயிர்களாகிய நமக்கு தானே ஒழிய சிவபெருமானுக்கு எது போல அப்படின்னா, புழுக்கடிக்கு மாத்திரை சாப்பிட்றோம். புழுக்கடிக்கு எதுக்கு துன்பம்? புழுவுக்கு துன்பம். நம்ம ஆயா பாட அதுபோல சிவபெருமான் உயிர்களாகிய நமக்கு தான் துன்பம், சிவபெருமான் ஆயா இருப்பார், அவருக்கு எதுவுமே பதிக்காது. அதுபோல இந்த நாகம் அப்படித்தான். அது மாதிரி மற்றவர்களுக்கு இருப்பதை நமக்கு அதுக்கு வந்து ஒன்று செய்யாது. பாம்புடைய நாகம் வந்து மற்றவர்களுக்கு துன்பம், அதுக்கு வந்து ஒன்று செய்யாது. அதுபோல் இந்த மாயைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பரஞ்சோதியை மயக்காது, புறத்தை எப்படி நிற்கும், அவரை மயக்காமல் எப்படி புறத்தை நிற்குதோ அதுபோல் இந்த காஞ்சி மாநகரத்தை சூடாமல் அப்படி புறத்தை நிற்குமா இந்த 7 கடல்களும் மலைகளும். இது அவனுக்கு இச்சை. அப்படிப்பட்ட நகரம் காஞ்சி மாநகரம். பாலி மால்வரை எரிதிரை வையம் பலவும் வாழு மண்டலங்கள் சிற்றுரு அமைந்து வந்ததென்ன, சூடும் நேவியம் புள்ளினம் முதலிய கருங்கும் ஆடி நிதித்தமது ஒத்தது மதில் புற தகழி. காஞ்சி மாநகரில் மதில் புறத்தே உள்ள அகழி. மதில்னா சுவர். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பரப்பை சுருக்கி கொண்டு கடல் போல இருக்குமா. அவ்வளோ பெரிய நகரம். அதுவே என்ன செய்யும், அதை சுருக்கினா கூட கடல் அளவுக்கு இருக்குமா காஞ்சி மாநகரம். அப்படிப்பட்ட பெரிய மாநகரமா. காஞ்சி நகரம் சொல்ல மாட்டோம், காஞ்சி மாநகரம் தான் சொல்லுவோம். பார்த்துட்டீங்களா? குகையில் பொருந்திய மலைகளும் அலை வீசும் கடல்களும் பூமியும் பிறவும் இருக்கும் பேரண்டங்கள் சிறிய வடிவம் பெற்று வந்தவை போல சக்கரவாக பறவைகள் அகழியின் புறத்தே தூங்கி. சக்கரவாகிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சக்கரவாக பறவை பார்த்துருக்கீங்களா? அது எப்படின்னா மழை நீரை மட்டும்தான் குடிக்கும், மற்ற நீரை அது குடிக்காது. எப்படி அன்னப்பறவை வந்து எதை குடிக்கும்? பாலை மட்டும் உறிஞ்சிடும், தண்ணியை வச்சிடும். அதுபோல் இது மழை நீரை மட்டும் குடிக்கும். அதை அப்படி இந்த சக்கரவாக பதெல்லாம் சூழ்ந்துருக்குமா அந்த காஞ்சி மாநகரத்தில். எதுக்காக அப்படின்னா, அங்கே வரக்கூடிய பேர் அண்டங்கள் சிறிய வண்டகம் போல் இருக்கின்ற காரணத்தில் அங்கே மழை வந்து மழை அடிக்கடி பெய்யுமா. அதனால் அதை பருகுவதற்கு இந்த சக்கரவாக பறவைகள் சூழ்ந்துருக்குமா. எது? அந்த மழை நீரை குடிப்பதற்காக. அந்த மழை நீரை குடிக்கும். அதனால் இந்த இடத்துல ஓமானா சக்கரவாக பறவை பற்றி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் சினிமா பாட்டு போயிடக்கூடாது, சக்கரவாக பறவைன்னு அந்த பாட்டுக்கு போயிடக்கூடாது. அப்படி புறத்தை சூழ்ந்திருக்கின்ற ஒரு நகரம் காஞ்சி மாநகரம். சென்று மூயில் அலையல நகைத்தவன் செலும்பொல் குன்று தோளுற வாங்கலும் உலகெல்லாம் குலைந்த அன்று நான்முகன் அனைத்தையும் தாங்கென்று அருள நின்றது என்னவும் பாதளம் புகுந்ததுவே நீண்ட. இப்போ முப்புறம் பற்றி எரியும் போது சாமி என்ன பண்ணாரு, மேருமலையை வில்லாக வளைத்தார். அப்படி வளைத்த போது உலகங்கள் யாவும் நிலை குலைந்து போச்சான். அப்படி நிலை குலையும் போது பிரம்மன் எல்லா உலகங்களையும் தாங்குக என்று கூறினார். மேலுவுக்கு பதிலாக இந்த மதிலையும் படைத்தார் என்று கூறும்படி காஞ்சி மதில் பாதாள லோகம் வரை பதிந்து சொர்க்கலோகம் அளவு உயர்ந்துதான். இந்த இதை ஓமன் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு இது கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சுவர் கட்டுறோன்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்ன செய்வோம், அடித்தளம் வந்து இது பண்ணுவோம். அது வந்து எந்த அளவுக்கு அவங்க பேஸ்மெண்ட்டை போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த காஞ்சி மாநகரத்தில் எது வரைக்கும் போதான் பாதாள உலகம் வரைக்கும் அடியில் போட்டிருக்காங்களாம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக காஞ்சி மாநகரம். அப்படி ஓமன் சொல்கிறாங்க. உயரம் எது வரைக்கும் இருக்கான், சொர்க்கலோகத்தில் போய் முட்டுதான். அந்த அளவுக்கு உயர்ந்த மதில் சுவர் இருக்கான் காஞ்சி மாநகரத்தில் அப்படின்னு ஓமன் சொல்கிறாங்க. மதில் பாதாள லோகம் வரை பதிந்து சொர்க்கலோகம் அளவு உயர்ந்திருக்கின்றதா. அப்படிப்பட்ட ஒரு நகரம் காஞ்சி மாநகரம். எப்படி ஓமனம் கொடுக்காங்க. ஏன்னா இது எழுதுங்க எப்படி வருது. இது இன்னொன்று என்ன, இதை வந்து திருத்திருக்காரு முருகப்பெருமானே திருத்திருக்காரு அந்த பாடலாம். அதனால தான் பாட்டு சொல்லி சொல்லி ஓமனங்கள் வேண்டியிருக்கு. ஏன்னா பாடல் கட்சி பேசி எழுதினாலும் அதில் பிழைகளெல்லாம் கண்டுபிடிச்சி முருகப்பெருமான் திருத்தி அந்த படியில் வச்சுருந்துருக்காரு. அப்போ அந்த பாட்டை நம்ம சொல்லித்தானே ஆகணும். அதுக்காக தான் பாட்டை சொல்லி சொல்ல வேண்டியது. அப்படி முருகப்பெருமானே வந்து திருத்திய ஒரு பாடல் எதுன்னா கந்த புராணம். அது நமது சொந்த புராணம். ஈஸ்வரன்கிற ஒரு பேருக்கு என்ன ஒன்று, சொந்தக்காரன் அப்புறம் அர்த்தம். சொந்தக்காரன் அப்படின்னா ஈஸ்வரன்கிற சொல்லுக்கு சொந்தக்காரன். எல்லா உயிருக்கும் சொந்தக்காரன் யார் அப்படின்னா சிவபெருமான். இப்போ ஒரு ஆள் நம்ம கூப்பிட்டு கேட்குறோம், இப்போ உங்களையோ இல்லை யாரையோ கூப்பிட்டு உங்கள் சொந்தக்காரங்களாம் யாருங்க, எங்கள் சொந்தக்காரங்க
தென்காசியில் இருக்காங்க, எங்கள் சொந்தக்காரங்க மதுரையில் இருக்காங்க, எங்கள் சொந்தக்காரங்க சென்னை வரைக்கும் இருக்காங்க. என்னங்க கேட்குறீங்க நீங்கள் அப்படிம்போம். நம்ம சொந்தக்காரங்க கேட்டால் அப்படி தான் சொல்லுவோம். உண்மையிலே நமக்கு சொந்தக்காரங்க யாருன்னா சிவபெருமான் தான். அவர் தான் தாய், தந்தை, பிள்ளை எல்லாமே அவர் தான். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. மாமா மச்சான் எல்லாமே சிவபெருமான் தான். நாம் என்ன செய்வோம் தெரியுமா? எனக்கு எத்தனை ஆள் இருக்காங்க தெரியுமாப்பா? எனக்கு மாமியா இருக்கா, மச்சா இருக்கா, எனக்கு சித்தப்பா இருக்காரு, பெரியப்பா இருக்காரு, எவன்டா என்னைய தொட முடியும் அப்படிம்பாங்க. எல்லா சொந்த பந்தமும் உங்ககிட்ட காசு இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. அடுத்த நிமிஷம் உங்களை வந்து எப்படா இவனை உறவை கட் பண்ணிட்டு போகணும்னு தான் நினைப்பாங்க. இது அவங்களுக்கு காசு இருந்தால் வருவாங்க, இல்லைன்னா துணியதை கூட மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலகம் இது. ஆனால் நம்மகிட்ட துட்டு இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒருத்தர் ரெடியாக இருக்காரு, நீ எப்போ வேணாலும் வாப்பா அப்படின்னு அரவணைப்பதற்கு ஒரு ஆள் ரெடியாக இருக்காரு. யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை தாங்கி பிடிப்பதற்கு அடியல் இருக்கு. சாமி தாங்கி இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. நாம் போகணும், வாப்பா வாப்பான்னு கூப்பிடுறாரு. தூக்கிய திருவிடியை தூக்கியே வச்சிருக்காரு. நீ எப்போ வேணாலும் இந்த திருவிடி எப்படிப்பா நான் தூக்கி எடுக்கிறேன்னு சாமி அதை கையை வேற காமிக்கிறாரு பாருங்க. எவ்வளோ பெரிய கருணாமூர்த்தி சாமி. அப்படிப்பட்ட பெருமானை நாம் என்ன செய்யக்கூடாது? துணியளவு கூட நம்ம சொந்த பந்தெல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடும். ஆனால் ஒருத்தர் மட்டும் நம்மளை விடவே மாட்டார். நாம் போய் ஒரு சிறு தொண்டு செஞ்சாலும் நம்மளை என்ன செய்ய மாட்டார் சாமி? விடவே மாட்டார். எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த பிறவியெல்லாம் தூரம் வந்து நமக்கு வந்து நன்மை புரிந்து கொண்டே இருப்பார் சிவபெருமான். துணியளவு உயிருக்கு வந்து தீங்கு செய்யணுங்கிற என்ன சிவபெருமானுக்கு இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா அவர் கருணையே வடிவாகிய பெருமான். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி, அவர் கருணை தான் உருவம், வேற எதுவுமே அவருக்கு கிடையாது. கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடிய அருமறை சிரத்தின் மேலால் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடம் நடம் செய்கின்ற பூங்கலல் சேக்கர சபையில் அருமையாக கூறுகின்றார். சரி, அப்படி சாமி என்ன பண்றாரு? அந்த மதில் சுவர் பாதாளோகம்லேருந்து சொர்க்கலோகம் வரைக்கும் பாய் தான் மேலே வந்து ஸ்பேஸ் பண்ண போட்டு அது வரைக்கும் உயர்ந்திருக்கான். அப்படிப்பட்ட ஒரு நகரம் காஞ்சி மாநகரம். மேக நாட்டிற்கும் விஞ்சை நாட்டிற்கும் இன்னொரு மாக நாட்டிற்கும் மலரையன் நாட்டிற்கும் மற்ற நாக நாட்டிற்கும் பாதாள நாட்டிற்கும் நணுகி போக நாட்டிய பொன்மதிலானது அப்புரிசை. மேகமண்டலம்னா மேகமண்டலம், மேகங்களாக சொல்லியிருக்க ஒரு மண்டலம். அதுக்கு மேலே வித்யாதர உலகம், அதுக்கு மேலே தேவர் இருக்கக்கூடிய உலகம், அதுக்கு மேலே சொர்க்கலோகம், அதுக்கு மேலே பிரம்மன் இருக்கக்கூடிய சத்தியலோகம், அதுக்கு மேலே நாகலோகம், அடுத்து பாதாளோகம், அந்தெல்லாம் கீழே இருக்குது. இந்த லோகம்லாம் லோகத்துக்கும் எல்லாம் செல்வதற்காக அமைக்கப்பட்ட அழகிய மதிலை போல திகழ்ந்தது அந்த காஞ்சி மாநகரம். இப்படி எல்லா மண்டலத்துக்கும் வந்து சுவரமைச்ச மாதிரி இருக்கான் இந்த காஞ்சி மாநகரம். எல்லா லோகத்துக்கும் கனெக்ஷன் கொடுக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி இங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த காஞ்சி மாநகரம். ரெண்டாவது இங்கே வந்து அந்த இதுக்கு வந்து சூரியகாந்தம் சந்திரகாந்தம் என்ற கற்களை வந்து அங்கே பதிச்சிருக்காங்க. சூரியகாந்தங்கள், சந்திரகாந்தங்கள், அப்புறம் பொன் போன்ற கல், பொண்ணெல்லாம் வந்து பதிச்சிருக்காங்க அந்த மதிலில். அப்படிப்பட்ட ஒரு நகரம் காஞ்சி மாநகரம். அப்போ அப்படி இருந்திருக்கு. இப்போ போய் பார்த்தா தான் தெரியும் காஞ்சி நகரம் எப்படி இருக்குன்னு. இப்போ போய் பார்த்தா தான் தெரியும். பிறர் காணுமாறு தன்னிடம் பொருந்தி கொண்டு தன்னிடம் முழுவதும் அவை நிரம்ப பெற்றதாய் திகழ்வதால் காஞ்சியின் பெரிய மதில் செல்வம் நிறைந்த கருவூலம் போல திகழ்ந்தது. செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக திகழ்ந்ததான் இந்த காஞ்சி மாநகரம். ஏன் அப்படின்னா அந்த ரத்தனங்களால் பதிக்கப்பட்டதாகவும் பொன்னால் பதிக்கப்பட்டதாகவும் விலை உயர்ந்த கற்களால் பதிக்கப்பட்டதாகவும் மதில் சுவர் விளங்கிய காரணத்தினால் அது காஞ்சி மாநகரம் மிகவும் செல்வம் நிறைந்த கருவூலமாக திகழ்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்துள்ளாரு, தடுக்கும் ஆற்றல் நால்வகை படையோடும் சாய முடுக்கும் வாழ்கொடு விதித்திடும் எழுவினால் முறுக்கும் எடுக்கும் எற்றிடும் எரிந்திடும் விழுங்கிடும் ஈர்க்கும் படுக்கும் கல்மலை சுரிந்திடும் விற்படை பயிரும். இது என்ன செய்யுமா? இந்த காஞ்சி மதில் அமைக்கப்பட்டிருந்த எந்திரங்கள் முற்றுகையிட்ட பகைவர்கள் அந்த காஞ்சி மாநகரத்தை சுற்றி என்ன செய்யுமா? எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்குமா. அந்த எந்திரங்கள்லாம் என்ன செய்யுமா? எதிரிகள் வராங்க பார்த்தீங்களா, பகைவர்களை வந்து என்ன செய்யுமா? 4 வகை படைகளோடு தோற்று ஓட செய்யுமா. அந்த அளவுக்கு அவங்க அமைச்சிருப்பாங்க அந்த காஞ்சி மாநகரத்தில். எதிரிகள் வந்தால் அதை வீழ்த்துவதற்கு உண்டான இதெல்லாம் மதில் சுவரில் வச்சிருப்பாங்க. எதிரிகளை தோற்று ஓட செய்யும், வாள்களை கையில் ஏந்தி சுழற்றுமா, அந்த அளவுக்கு அதை வச்சிருப்பாங்க. இப்போ உடனே நமக்கு என்ன செய்யும்? உடனே நம்ம என்ன செய்வோம்? உடனே ஒரு படத்துக்கு போயிடுவோம். பாகுபலி படத்தில் அந்த எல்லாரும் அந்த இது சூழ்ந்து இருப்பாங்க. உடனே அங்கே போயிடுவோம். நம்ம இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன் வயசுவோம், அந்த படத்தில் இப்படிலாம் காமிச்சாங்க அப்படின்ட்டு அங்கே போயிடுவோம். அது மாதிரி இருக்கான். இந்த கல்லெல்லாம் தூக்கி எரியும் பார்த்தீங்களா? அதெல்லாம் இந்த அதை சொல்ல போகிறாரு அடுத்ததில்.
பகைவர்களை கணைய மரத்தினால் அழிக்கும், தூக்கி அடிக்கும், தூர வீசிடும். எதிரி வந்துச்சுன்னா அந்த மதில் சுவர்கிட்ட வந்தாங்கன்னா அதை பிடிச்சி தூக்கி எரிஞ்சிருமா. அப்படி அமைச்சிருக்காங்கன்னா அந்த மதில் இல்லை. திறந்து விழுங்கும். உடனே இப்படி வாய் மாதிரி இப்படி திறக்குமா, யார் வந்தாங்கன்னா எதிரி வந்துச்சுன்னா ஒரு கப்பு மூடிடுமா. எதிரி வந்து முழுங்கிருமா, விழுங்கும். பற்றி இழுக்கும், கொல்லும். அவர் மீது கற்களை மலை மேல் கொட்டும், கற்களெல்லாம் மேலே கொட்டுமா. அப்படி மதில் சுவர் அமைச்சிருக்காங்களா காஞ்சி மாநகரம். அவரோடு விற்போர் செய்யும். வில்லெல்லாம் அதில் பொறுத்து வச்சுருப்பாங்க, அதெல்லாம் போய் எதிரிகளை போய் அடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நகரம் காஞ்சி மாநகரம். பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாட்டு இந்த காஞ்சிக்கு மட்டுமே. நம்ம இன்னைக்கு ஒரு நாள் முடிக்க முடியாது, நாளைக்கு பார்த்து கொஞ்சம் முடிச்சுக்கணும், இல்லை நாளை கழிச்சு சேர்த்து கூட கொஞ்சம் 3 நாள் கூட பார்த்து சேர்த்து முடிச்சு. ஏன்னா ஒரே நாளில் நம்மளால முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சாமி திருவிழால எல்லாருக்கும் வேலைகள்லாம் இருக்குது. நீங்கள் காலகாலத்தில் முடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா டைம் இல்லை, ஏன்னா நம்ம வந்ததே எல்லாமே லேட்டு. சரி. உருக்கும் செப்பினை வங்கத்தை இழுதிடும் ஒச்சும், வெறுக்கொள் நேமிகள் எரிந்திடும் வச்சிரம் வீசி, இழுக்கும் நின்றிடும் கூறும் செருநரை இகழி, நெருக்கும் தாழ்ந்திடும் உலகம்தோன் என நிமிரும். கடைசி எப்படி இருக்குமா, அது உலகெல்லாம் திருமால் அந்த மதுச்சோறு வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போவான். எப்படி உலகளந்த பெருமாள் வந்து வளர்ந்துக்கிட்டே போறாரோ அப்படி ஒவ்வொன்று சொல்றாரு. அந்த உலகளந்த பெருமாள் இருக்காரே அவர் எப்படி வளர்கின்றாரோ அதுபோல் இந்த மதில் சுவர் இவ்வாறெல்லாம் போரிட்டு பகைவரை நெருக்கும். உலகளந்த பெருமாள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எதுக்காக போனாரு, உலகம் அளந்தாரு 3 பார்த்தீங்கன்னா உலகம் சொன்னது 3 அடிட்டாங்க டக்குன்னு. மகாபலி சக்கரம் வச்சுட்டு 3 அடி கட்டாரு. அது வந்து எப்படி அளந்தாரு, அவர் தலை மேல வச்சார், 3 அடி அளந்தார். சரி, இப்போ 3 அடி அளந்தாச்சு. எப்படி அவர் வளர்ந்தாரு, ஏற்கனவே அடின்னு ஒரு சொற்பொழிவு சொல்லியிருக்கேன், கேட்டாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. வழிபாடு செய்து ஓகே தான், ஆனால் அது வந்து ஒரு பாட்டு சொல்லியிருப்பேன். எப்படி அப்படின்னா, ஒளிதோருளி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை, சூழிசையின் கரும்பின் சுவை நாவலன் ஊரன் சொன்ன, ஏலிசையின் தமிழாள் இவை ஏத்திய பத்திவையும் ஆளி கடலறையா அஞ்சையப்பற்கு அறிவிப்பதே. இந்த பாட்டில் என்ன சொல்றாரு, ஊழிதோர் ஊழி மற்றும் உயர் பொன் நொடித்தான் மலை. நொடித்தான் மலைனா கைலாய மலை எப்படி வளர்ந்துக்கிட்டே போகுதோ அந்த கைலாய மலையை இவர் தியானம் பண்ணாராம். யாரு, பெருமாள். அந்த உயர் பொன் நொடித்தான் மலையாகிய கைலாய மலையை எண்ணிய காரணத்தினால் அதை நினைத்து நினைத்து வளர்ந்தாராம். உலகம் அப்படிதான் அவர் வளர்ந்தாரு. இல்லைன்னா வளர முடியுமா, சிவபெருமான வணங்காம வளர முடியுமா, யோசிச்சு பாருங்க. அவ்வளோ விளக்கம் இருக்கு. அப்படிதான் வளர்ந்து அவர் கைலாய மலையை தியானித்து தான் என்ன செஞ்சாராம், அப்படியே வளர்ந்து மண்ணடி அடி கட்டாராம் 3 அடி. அதுக்கெல்லாம் ஓமனம் இன்னும் ஒரு புராணத்தில் இருக்கு. இந்த புராணம் இது வந்து இன்னொரு புராணத்தில் இருக்கு. இது தியானித்து தான் செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு புராணத்தில் ஆனைக்கா புராணம் இருக்கு. அந்த நேரத்தில் இனிமேல் வந்து உலகம் வந்தது நினைச்சா இந்த பாட்டை யாச்சிக்கணும். ஒளிதோர் ஒளி மற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையும் யாச்சிக்கணும். அப்படி தியானித்தாராம் பெருமாள். அதனால தான் அவர் வந்து உலகளந்து அந்த 3 அடி மண்ணு கட்டார். அது நிறைய கதை இருக்குது. அந்த மகாபலி சக்கரவர்த்தியான அந்த மகாபலி சக்கரவர்த்தி முப்பிரையில் தான் இருந்தார். எலி இந்த கரெக்டாக சொல்லிட்டாங்க. எலியாக இருந்து என்ன செய்யாரு, தூண்டி தான் விட்டார். விளக்கு வந்து தூண்டி விட்டதுக்கே அவர் என்ன செஞ்சாராம், சிவபெருமான் மகாபலி சக்கரவர்த்தியாக பழக்க விட்டார். சரி போய் நீங்கள் விளக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை எப்படி வச்சுருப்பான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. எப்படி சார், கோச்சங்கச்சோழன் அது வேற, அது வேற. இது மகாபலி சக்கரவர்த்தி வேற. கோச்சங்கச்சோழன் அவரு நாயனாரே ஆகிறாரு. கோச்சங்கச்சோழன் நாயனாராவே ஆகிறாரு சாமி. ஏன்னா அவரு எண்ணிய எண்ணம் வேற. எண்ணிய 2வது சிவ பூஜை செய்யணும். யாராவது சிவ பூஜை செய்யலைன்னா இப்போ 2 பேரும் வழிபட்டாங்க. யானையும் வழிபட்டது, சிலந்தையும் வழிபட்டது. 2 பேருமே வழிபட்டாங்க. இது என்ன செஞ்சிச்சு, சிலந்தி வந்து பந்தல் கட்டுச்சு சாமிக்கு. அது என்ன தொண்டு, சரியை தொண்டு. சாமிக்கு பணி செய்வது சரியை தொண்டு. ஆனால் யானை என்ன செஞ்சிச்சு, நல்ல கவனம் வைக்காங்க. யானை என்ன பண்ணுது, நேராக போய் தண்ணி எடுத்துட்டு வந்து சாமிக்கு அதையெல்லாம் களைத்து விட்டு சாமிக்கு அபிஷேகம் செய்யுது. அபிஷேகம் செய்வது என்னது, சிவபூஜை. சிவபூஜை செய்வதனால் மோட்சம். இது அவங்களுக்கு யானை என்ன நினைச்சது,
சிவபூஜை பண்ணிய காரணத்தினால் மோட்சம் அடைந்தது. இது என்ன செஞ்சது, தொண்டு செய்யும் போதே, சரி தொண்டு செய்யும் போதே, நான் மட்டும் ஒரு ராஜாவாக இருந்தால் உனக்கு எப்படி கோயில் கட்டி பார்த்துருப்பேன் தெரியுமா அப்படின்னு நினச்சது. இது அந்த சிலந்தி. அதனால் சாமி என்ன பண்ணாரு, அந்த வேட்டியை வேண்டுவாருக்கு வேண்டுவனவே ஈவான் கண்டாய் என்ற அடிப்படையில் அந்த உயிர் என்ன விரும்பியதோ உடனே மறுபிறவியில் கோச்சங்க சோழனாக பிறக்க வைத்து ஒரு கோயில் கட்டுவதற்கு எவ்வளோ செலவு ஆகும்? 72 மாட கோயில் கட்டணும்னா அப்போ எவ்வளவு செல்வந்தரா சாமி அரசராக படைத்திருப்பான்னு நம்ம பார்த்துருக்கோம். சிலந்தி வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் கோச்சங்க சிவபூஜை, அதுக்கப்புறம் சிவபூஜை செஞ்சு சாமி என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் மோட்சத்தை கொடுத்தாரு. 63 நாயன்மார்களையும் சேர்த்துறாரு சாமி. அவ்வளவு சிறப்பு கோச்சங்க சோழன். அதனால என்னன்னா, எல்லா புராணங்களும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, உட்பொருள் வந்து சிவபூஜை. எந்த புராணம்லாம் நீங்கள் எடுங்க, நம்ம அதில் எத்தனை இது பார்த்தோம், நம்ம கோயில் வரலாறுல பார்த்தோம்னா உள்ள சிவபூஜை தான் உள்ளே வரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 64 திருவிழாவில் பார்த்தோம், அதுலேயும் என்ன வந்துச்சு, ஃபுல்லாக சிவபூஜை தான். நீங்கள் எந்த புராணத்தை நீங்கள் எடுத்து உள்ளே பார்த்தாலும் முடிவு வந்து சிவபூஜை. இப்போ நம்ம கந்த புராணம் எடுத்துக்கோம், கந்த புராணத்தின் முடிவு என்னென்னா சிவபூஜை. கடைசி என்ன செய்வார் முருகப்பெருமானே, திருச்செந்தூரில் அந்த வெற்றி வாகை சூடி கடைசி சிவபூஜை தான் பண்ண போகிறாரு. இதுதான் உள்நோக்கம். மற்றதெல்லாம் நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கிட போகிறோம். நோக்கம் வந்து என்னென்னா சிவபூஜை தான் முக்கியம். இது அவங்களுக்கு மாண்டப்பிறவி தானும் வகுத்தது. சாமி எதுக்கு வச்சிருக்காரு இந்த மனித பிறவியை? மாண்டப்பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆணிடத்து 5ம் அரண்பணிக்காக வென்றோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அச்சிப்பர் ஊனிடத்து உடலும் ஊமறி இதை ஒன்றும் புணரார் அந்தோ. மற்றவர்களுக்கு அதெல்லாம் தெரியாது. சிவபூஜை பற்றி அவங்க மற்றவங்க சொன்னால் இது என்ன தெரியும்? ஊனிடத்து உலகம் ஊமறி இதை ஒன்றும் புணரார் அந்தோ. அவங்களுக்குலாம் சொன்னால் புரிய வைக்க முடியாது. நமக்கு சாமி வகுத்து வச்சிருக்காரு. மனித பிறவி இடத்துல சிவபூஜை பண்ணால் நீ என்ன செஞ்சிருவ, இந்த பிறவியிலிருந்து நீ தப்பித்து விடுவாய். அதனால் சிவபூஜை ரொம்ப முக்கியம். தீட்சை பெற்றுக்கொண்டு செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த கார்த்தியில் கொடுக்கல என்ன சிவா எல்லாம் அடுத்த வருஷம் அபிராமி நீங்கள் எல்லாம் உங்களோட சேர்ந்து எடுக்க போகிறோம். சரிதானா பாப்பா? எல்லாருமே எல்லாம் நீங்களும் அடுத்த வருஷம் சித்தாந்தம் சேர்த்து எல்லாம் மொத்தமாக போய் எல்லாம் அடுத்த வருஷம் எடுத்து அவங்க சிவா போய் அங்கே போய் யாரும் கிளாஸ்க்கு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. யாரு? இந்த வக்கீல் சிவா. யார் அங்கே யார் இந்த வருஷம் கிடையாதுங்கிறாங்களா? இல்லை கிளாஸ் யாரும் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. அது நம்ம பார்ப்போம். சரி இந்த அடுத்த ப்ளஸ் சித்தாந்தம் கிளாஸ் ஆரம்பிச்சு சொல்லி சொல்லுங்க. அது நடத்துவாங்க சார். பார்ப்போம். நம்ம எல்லாம் சேர்ந்துட்டோம்னா குறைஞ்சது ஒரு 100 மாணவர்களாவது இருக்கணும். அவனா தான் வந்து சித்தாந்த கிளாஸ் ஆரம்பிக்கும். சரி, அடுத்து சொல்கிறாரு, அங்கே போய் எத்தனை நாள் நீங்க நைட்டு போய் காலைல அதிகாலையில் வெள்ளத்தில் தீச்சு கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துருங்க. அந்த மதில்களில் புடைபரப்பிய புரிசையின் 4 திசை புறத்தும் தடைநிலை பெறும் கோபுரம் உள்ளது. அனல் நிறத்து கடவுள் உச்சியின் வதனம் ஒன்று இன்றைய காண்பான் அடைதல் உற்றிடு திசைமுகம் பொறுவின அவையே. அந்த மதில் 4 திக்கிலும் அகன்ற பெரியதாகி கோபுரங்கள் இருக்கும். ஒவ்வொரு மதிலையும் 4 புறத்தில் கோபுரங்கள் இருக்கும். அந்த கோபுரங்கள் காஞ்சியின் சிறப்பை காண்பதற்காக நெருப்பு நிறம் பெற்ற சிவபெருமானின் உச்சி முகம் தவிர்த்து 4 முகங்களாக திகழுமா. அந்த 4 கோபுரம் சிவபெருமானுடைய 4 இந்த உச்சி முகத்தை தவிர்த்து மிச்ச 4 முகம் இருக்கு பார்த்தீங்களா? தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்கின்ற 4 முகமாக திகழ்கின்றதான் அந்த மதில். 4 கோபுரமும் 4 மதில். அப்போ உச்சி முகம் ஏதாவது இருக்கும். உச்சியில் ஒரு முகம் இருக்குல்ல, அது அந்த காஞ்சி மாநகரமாக அவங்களுக்கு சுற்றி அந்த சுவர் வந்து எப்படி இருக்கா, சிவபெருமானுடைய 4 முகமாகவும் உச்சி முகம் அந்த காஞ்சியாகவே இருக்கு. அப்படி ஓமனம் கூட இருப்பாங்க. எவ்வளவு இந்த மாதிரி நூல்கள்லாம் நம்மலாம் கேட்கறதுக்கு நம்மளாம் தவம் பண்ணியிருக்கணும். அந்த புராணம் கேட்கறதுக்கு நம்மளாம் தவம் செஞ்சிருந்தா தான் இந்த மாதிரி கேட்க முடியும், சொல்ல முடியும். சொல்ல வைப்பதும் உங்களை கேட்க வைப்பதும் சிவபெருமானுடைய பெரும் கருணை. அதே சிங்கமகாசுரன் படித்தா சொர்க்கத்துக்கு போவாங்க. நமக்கு வந்து சொர்க்கலோகம் வேண்டாம், நரகலோகம் வேண்டாம். நம்ம போகிற லோகம் சிவலோகம். கந்தபுராணம் கேட்டவங்க சிவகதி அடைவாதுன்னு முதல் சொன்னோம்ல. கந்தபுராணம் நூலின் பயன் என்ன அப்படின்னா, நம்ம உங்களுக்கு பிறவி வேணும் வேண்டாமா, நீங்கள் அதையும் சொல்லிட்டாரு. நீங்கள் எண்ணிய பயன் கிடைக்கும் அப்படின்ட்டாரு. கந்தபுராணத்தை யார் கேட்காங்களோ எண்ணிய பயன் கிடைக்கும் அப்படின்னாரு. எண்ணிய பயன் நீங்கள் சொர்க்கம் கேட்டாலும் முதல்ல சொன்னார். இந்திரன் பார் உலகம் போய் செல்லும் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? இந்திரலோகத்துக்கு போனாலும் போகலாம், சொர்க்கலோகத்துக்கு போனாலும் போகலாம். நீங்கள் விரும்பியதை கேட்கறதுனாலும் கேட்கலாம், அதுவும் கிடைக்கும். அதுபோக கடைசி முடிவில் சிவகதியும் கிடைக்கும்னாரு. இந்த கந்தபுராண நூலை கேட்டால் என்ன பயன் அப்படின்னாரு. முதல்ல பயனை சொல்லிட்டு தான் நூலுக்குள்ளே போகிறாரு. நிறைய பார்த்தோம். முதல்ல அந்த பயன் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். இந்த நூலை படித்தா என்ன பயன் முதல் பாருங்கள். நம்ம அதை தான் நோக்குவோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா க்யூவில் போய் நிற்குன்னு போய் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்க மாட்டோம். இப்போ
நம்ம ஒரு தேட்டருக்கு படத்துக்கு போகிறோம், முதல் நாள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் தான் பார்ப்போமே தவிர அதை கூட விடுங்க. வேற எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஒரு டிக்கெட் எடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா குறுக்கு வழி ஏதாவது இருக்காங்க, டக்குன்னு முன்னாடி போய் வாங்கிட்டு உள்ளே போகிற மாதிரி ஏதாவது பிளாட் இருக்காங்க, எப்படி ஏமாற்றி உள்ளே போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிப்பே தவிர வரிசையில் நின்று போகணுங்கிற எண்ணமே நம்மக்கிட்ட இருக்காது. குறுப்படியதே எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாட்டாக போகிறதுக்கு என்ன, அதுதான் அந்த உயிர் சிந்திக்கும். எப்பயுமே நின்று பொறுமையே கிடையாது அந்த உயிருக்கு. வந்து எடுத்ததுமே என்ன செய்யணும், அப்போ என்ன செய்யணும், இப்போ அந்த இதை எப்படி அப்படி யோசிக்கிறோமோ இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சாட்டாக போகிறதுக்கு என்ன வழினா சிவபூஜை தான் எளிமையான முறை. இதை பண்ண டக்குன்னு போயிடலாம். அதை பண்ணுவதற்கு திருவள்ளுவர் தான் கூட்டிக்கணும். இப்போ இது அவங்களுக்கு சில லைன் சிவபெருமானை பார்க்க பெரிய லைன் இருக்கும், இவ்வளோ லைன் எப்படி நிற்க சரி அந்த வர நிறைய நேரம் அப்படியே செய்வேன் இந்த லைன்ல. இப்படி சாமி எப்படி உமானம் சொல்றாங்க, அப்படி உச்சிமாக காஞ்சிபுரம் திகழ்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து நான் ஒரு பாட்டை பார்த்துட்டு முடிச்சிடும், மணி 8 ஆயிடுச்சு. நீ அங்கே போகணும்ல. அந்த மாதிரி ஷார்ட்டாக தீபுரத்திரை மடுத்தவன் ஆணையால் சிறந்த மாபுரத்திரை வாண்டொடும் கடிமதில் வரைப்பில் ஆபுரத்தவராய் கிளந்தவே அமைந்த அன்று என்ன கோபுரத்திடை கொழுந்து போல் ஓங்கிய கோயில். அங்கே கொடிகள் வந்து எப்படின்னா காஞ்சி மாநகரத்தில் உயர்ந்து இருக்குமா. முப்புறம் எரித்த சிவபெருமான கட்டளையினால் உண்டாக்கி உயர்வு பெற்ற அந்த காஞ்சி மாநகரம் வானலாவிய காவல் மிக்க மதிலின் எல்லையில் கொடிகள் உயர்ந்திருக்குமா. அந்த கோபுர கொடியில் எப்படி இருக்குமா, அந்த ஆதாயத்தை போக முடியாமல் ஒரே இடத்தில் இருந்து வருந்தும் பறவைகள் போல கட்டடத்தின் மேலே பறக்கும் கொடிகளின் தொகை அளவிட முடியாத அளவுக்கு அந்த கொடிகள்லாம் இருக்குமா. அளவிட முடியாத கொடிகள்லாம் அப்போ எத்தனை மருந்து சொல்லுங்க, ஃபுல்லாக அந்த கொடிகள். அடுத்து அந்த கொடிகளில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த பாடல் நம்ம சொல்கிறாரு. நம்ம இத்துடன் முடித்துக் கொள்வோம். ஏன்னா அடுத்து வந்து இங்கே நிறையா உங்களுக்கு சரவண சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க, அதனால லேட் ஆகிடுச்சு. நீங்கள் அங்கே போயிடலாம். நாங்கள் முடின்னு தான் சொன்னோம், அவர் முடிக்கிற மாதிரி தெரியல. இல்லை அதனால பூசைக்கு வர முடியலைங்க அப்படின்னு நீங்கள் அங்கே போய் சொல்லிடுறாங்க. அதனால் இத்தரும் இதுவாறு உள்ளம் நிறைந்து உகை சிறந்து நீங்கள் கந்தபுராணத்தை கேட்டதினால் உங்களுடைய வலுவினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் வாழி அடியேன் உரையை நிறைவு செய்கிறேன். கொலை மத கரியன மிருக மத தடகிரி கும்ப தனமான குமுத முத இதழ் பருகி உருகி மயில் ஒன்று டிடுநாயே நிலையலி கவலைகள் கெட உணதருள் விழி நின்று திடவேதான் நினதிருவடி மலர் இணை மனதினில் உற நின்பற்று அடைவேனோ இளையனவடமலை உடையவர் அருளிய செஞ்சொல் சிறுபாலாதிரைகளில் இடைவரும் அசுரரை வதை செய்த செந்தில் பதிவேளா விலை நிகர் நுதழிவ மயில் உற மகளும் விரும்பி புணர்வோனே விருதனி மரகத மயில் வரு குமர விடங்க பெருமாளே கொலை மதகரிய நமுக மத தனகிரி கும்பத்தனமானார் குமுத அமுத இதழ் வருகி உருகி மயில் நின்றுட்டிடுநாயே நிலையலி கவலைகள் கெட உணதருள் நின்றுட்டிடவேதான் நினதிருவடி மலரினை மனதில் உற நின்பற்றடைவேனோ நின்பற்று அடைவேனோ. கைலாயம் சுஞான போதிரி காட்ட வேண்டிய பரிவாய் வேண்டாம் தெரிவிக்கோ மெய்ஞான வாழுவாய் குயிலாரும் திருவாவூர் நமச்சிவாயன் செயலாதி வரமுடியும் திருவரம் வான்முகில் வளாதுவிக மணிவனம் சுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க குறைவில்லாத இருள்வாழ்வு நான்மறை அரங்கலோக நற்றமும் வெண்மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகரம் பார்வதி வதையே போற்றி சேருவர்களுக்கு சிற்றம்பலம் திரையம்பலம் பொன்னம்பலம் சிவா தாத்தா